श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् कुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिः प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय परमहंस परिव्राजकाचार्यराय शांत्याध्यात्म गुण परिपूर्णराன यदुगिरी यतिराज ஜீயர் சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அபிவிருத்திக்காக பற்பல காரியங்களை நிகழ்த்தி வருகிறார். எம்பெருமானாருடைய திருமேனியை பல இடங்களிலே ஸ்தாபிப்பது, பற்பல உபன்யாசங்களை ஏற்பாடு செய்வது முதலான பற்பல காரியங்களை செய்து வருகிறார். அந்த வரிசையிலே தற்பொழுது எம்ஓபி சேரிட்டிஸும் யதுகிரி யதிராஜ ஜீயர் மட்டமும் சேர்ந்து திவ்ய பிரபந்த தாரா என்ன ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை அனுபவிக்கக்கூடிய, அருளி செயல்களுடைய அர்த்தங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு உபன்யாச தொடர் அத்த சுவாமி திருவுளம்பத்தி ஆரம்பித்துள்ளார். அதிலே பெரியாழ்வார் திருமொழியினுடைய 7ஆம் திருமொழியாயிருக்கக்கூடிய தொடர் சங்கிலிகை என்கிற திருமொழியினுடைய அர்த்தத்தை விண்ணப்பிக்க வேணும் என்று அடியனுக்கு இடப்பட்ட ஒரு நியமனம். அந்த நியமனானுகுணமாக அடியனுடைய மந்தமத்திக்கு எட்டின வகையிலே சில அர்த்தங்களை விண்ணப்பிக்கிறேன். வேதாந்தாச்சாரியர் தம்முடைய யாதவாபியுதயம் என்கிற கிரந்தத்திலே எம்பெருமானுடைய பால்ய சேஷ்டிதங்கள் அவைகளெல்லாம் அனுபவிக்கிறார். அவன் வளர்ந்த விதத்தெல்லாம் அனுபவிக்கிறார். அதிலே பதைஸ்திரிபி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாஷயா பவித பாலபாவம் கரேண சங்கிருஹ்ய கரம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாஸ யசோதா என்னொரு ஸ்லோகம் தொடங்கி பெருமானுடைய நடைப்பழக்கம் அத வர்ணிக்கிறார். பெருமான் தவழ்ந்தான்னு பாகவதம் ரிங்கமானோ விஜஹரதுன்னு சொல்லிட்டு தவழ்ந்து பழகினதை வர்ணிச்சது. அதே போல அதுக்கு அடுத்தது பெருமான் குழந்தையாக கண்ணன பெருமான் குழந்தை பருவத்துல நடைய பழகுகிறான். அவனுக்கு யசோத பிராட்டி நடப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறாள். எந்த எம்பெருமான் மூவடிவைப்புகளாலே உலகத்தெல்லாம் ஆண்டு கொண்ட எம்பெருமான், உலகத்தையே 3 அடியாலே தன்னுடைய திருவடிக்கு கீழே இட்டு கொண்ட எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு இவ என்னமோ நடக்க கத்துக் கொடுக்கிறாளமே என்ன ஆச்சரியப்படுறார். ரொம்ப மங்களமான ஒரு எண்ணமுடையவள் அவள். கண்ணனுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாக வேணும், எல்லா சாமர்த்தியங்களும் உண்டாக வேணும் என்று கருதி குழந்தைய போல தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, தன்னை மற்றவர்கள் நினைக்கும்படியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் சர்வேஸ்வரன். அவன் திருவுலகளந்தவனின் பெருமான், உலகத்தெல்லாம் திருவடியாலே அளக்க அறிந்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நடைப்பயிற்சியை இவள் செய்து வைக்கிறாள்னு ஆச்சரியப்படுகிறாள். எப்படி எம்பெருமானுடைய திருக்கையினுடைய நுனிகள், அதாவது விரல்கள், அவற்றை பிடித்துக்கொண்டு இப்படி பிடித்துக்கொண்டு மெல்ல நடக்க வேணும் என்று அவள்
மெதுவாக நடக்க கற்றுக் கொடுக்கிறாளாம். இப்படி நடந்தா எம்பெருமான் என்ன செய்கிறான்? ஸ்கலத்கதிம் த்வித்ரபத பிரசாராத் ஜானுக்ரமே ஜாதுருஜிம் குமாரம் भुग्ने समाविश्य वलग्नभागे स्तन्यं मुदा பாயயதே ஸ்ம தன்யா. இப்பொழுதுதான் நடை பழக ஆரம்பித்திருக்கிறான் கண்ணன். ஆகையாரு நடக்க தெரியல. நடையானது சரியாக எம்பெருமானுக்கு வரவில்லை. நடுவுல தடுமாறுறான். 2 அடி வைத்த உடனே உடம்புல சக்தி இல்ல. உடனே தவழ்ந்து போகலாம். தவழ்ந்து போனது பழகி இருக்கு. அது சுலபமாக இருக்கிறது. நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. இன்னும் 2 அடி வைத்த உடனே ஆயாசத்தால் எம்பெருமான் கீழ கைய ஊன்றி தவழ ஆரம்பிக்கிறானாம். அதுல எம்பெருமானுக்கு ருச்சி இருக்கிறது. ஏற்கனவே பழகினதுனா சுலபமா இருக்கு. புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் காலத்தே சிரமமாக இருக்கிறது கண்ணனுக்கு. ஆகையாலே இப்படி எம்பெருமான் தளர்ந்தவாறு, ஐயோ 2 அடி நடந்தது குழந்தை, எப்படி அன்னி உலகமிழந்தாய் அடி போத்தின்னு கோபிகைகள் எல்லாரும். கண்ணன் பெருமான் தன்னுடைய சிம்மாசனத்துக்கு தன்னுடைய பள்ளி அறையிலிருந்து 4 அடி நடந்து வந்தவாறே திருவுலகளந்தடின காலத்துல ஏற்பட்ட ஆயாசம் போல இவ்வளவு ஆயாசம் எம்பெருமானுக்கு ஏற்பட்டதே என்று அவர்கள் பரிந்தார்களோ. அதுபோல ஐயோ இந்த குழந்தைக்கு வலிக்கிறதோ என்னமோ, நடக்கிறதுக்கு சிரமம் இல்ல, இதுக்கு 2 அடி நடந்ததே ரொம்ப பெருசா காரியம் பண்ணா போல தோத்துறது யசோதைக்கு. ஐயோ குழந்தைக்கு பசிக்கும், தெம்பு இல்ல என்ன அவனை தன்னுடைய ஒசிந்த நுண்ணிடை அந்த இடையில வைத்து அந்த எம்பெருமானுக்கு ஆசையோட யசோத பிராட்டியானவள் முளைப்பால கொடுத்தாளாம். இவளை போல பாக்கியவதி யாரு? எம்பெருமான இப்படி எல்லாம் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்க பெற்றாளேன்னு கொண்டாடுகிறார். கிரமேண பூயோபி விஹார காங்ஷி நந்தஸ்ய தாரைரபிநந்தியமானஹ நித்யானுபூதம் நிகமந்த பிருங்கைஹி நிஜம் பதாப்ஜம் நிததே பிருத்திவ்யாம். மறுபடியும் எம்பெருமானுக்கு முளைப்பால் கொடுத்தவாறே அவனுக்கு சக்தி வந்து விட்டது. மறுபடியும் நடை பழக வேணுமே. அயால விஹார காங்ஷி, மறுபடியும் எம்பெருமானவன் நடக்க வேணும், விளையாட வேணும்னு ஆசைப்படக்கூடியவன். அவனை யசோத பிராட்டியானவள் கொண்டாடுறா. அந்த எம்பெருமான உற்சாகப்படுத்துவதற்காக அப்படிதான் நன்னா ஆட, குழந்தை ரொம்ப அண்ணா நடக்கிறதேன்னு கை தட்டி இவள் உற்சாகப்படுத்துகிறாள். அப்படி அவள் உற்சாகப்படுத்த அவள் கொண்டாட நிகமாந்த பிருங்கைஹி நித்தியானுபூதம், வேதாந்தங்கள்ங்கிற வண்டுகள் அவைகள் விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா என்ன எம்பெருமானுடைய தேனே மலரும் திருப்பாதத்திலிருந்து பெருகக்கூடிய இந்த தேன் அத்தை அனுபவிக்கின்றன வேதாந்தங்கள். அப்படி வேதாந்தங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த தேன் பெருகக்கூடிய எம்பெருமானுடைய வேதாந்தங்கள்ங்கிற வண்டு அவைகள் அனுபவிக்கக்கூடிய தேன் பெருகக்கூடிய எம்பெருமானுடைய அந்த திருவடி தாமரை அத்த எம்பெருமானவன் பூமியில வைத்து கடந்தானம். ஆலம்பிய மாது கரபல்லவக்ரம் शनैः शनैः सञ्चरतो मुरारेः बभार चित्रामिव पत्ररेखां धन्यापदन्यासमयीं धरित्री. இப்படி எம்பெருமான் நடக்க பூமி பிராட்டி பூமியானவள் யசோத பிராட்டியினுடைய தளிர் போன்ற கைகள் அத்த பற்றி கொண்டு மெதுவாக பெருமான் நடக்க அந்த எம்பெருமானுடைய திருவடி வைப்புகள்னால சித்ராம் இவ ரொம்ப பெருமானுடைய திருவடியில வஜ்ர அங்குஷ துவஜ சுதா கலச என்றா போல பெருமானுடைய திருவடியில பற்பல ரேகைகள் பொருந்திருக்கும். இவன் தான் சர்வேஸ்வரன் என்று காட்டக்கூடிய ரேகைகள். பரதாழ்வான் இவன் தான் ராஜான்னு காட்டக்கூடிய பார்த்திவ வியஞ்சனான்விதவுன்னு பெருமானுடைய திருவடியிலே அவன் ராஜாங்கிறதுக்கான அடையாளங்கள் ரேகைகள் இருக்கும் என்று வர்ணிக்கிறான். அதை போல எம்பெருமானுடைய திருவடியில அமைந்த ரேகைகள் இவைகள்லாம் பூமியில பதிகின்றன. அத்தாலே ரொம்ப அழகாக இருக்கு. இப்ப யாரோ பூமியில இந்த ரேகைகள்லாம் மத்ஸ்யம், அதே போல அமிர்த கலசம் முதலானவைகள்லாம்
பூமியில யாரோ வரைந்தா போல தோத்துறது அந்த மண்ணுல. அப்படி ரொம்ப அழகாக அந்த பூபிராட்டியானவள் மிகவும் விளங்குகிறாள். அந்த எம்பெருமானுடைய திருவடி வைப்ப தரித்து என்று வர்ணிக்கிறார். அகர்ம நிக்னோ புவனான்யஜஸ்ரம் சங்கல்பலேஷேன நியம்ய திவ்யன் பிரசாரிதः பிரஸ்னுதயா ஜனன்யா பதே பதே விஸ்ரமமாச்சகாங்க்ஷ. எம்பெருமானானவன் பரம ரசிகன். பரம ரசிகனாக இருக்கிறபடியாலே யசோத பிராட்டியினுடைய ஒரு ஆவலை, அவளுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ண வேணும் என்பதற்காக தனக்கு சக்தி இருந்தாலும் கூட தன சக்தி இல்லாதவனைப் போல காட்டிக் கொள்கிறான். அவளுக்கு கண்ணனை சீராட்டி வளர்க்க வேணும்ங்கிற ஆசை, அவனுக்கு அவ்வப்போது முலைப்பால் கொடுக்க வேணும்னு ஆசை. அந்த எம்பெருமானானவன் ஒரு கையாலே அவளுடைய முலையை நிருடிக் கொண்டு, எம்பெருமான் அவளை பார்த்து கொண்டு, அப்படி முக்தமான பார்வையை பார்த்து கொண்டு, அவள் முகத்தை பார்த்து கொண்டு, எம்பெருமான் புன்சிரிப்போட அந்த முலைப்பால பருகிறத பார்க்க வேணும்னு அவளுக்கு ஆசை. அவளுடைய ஆசையை அறிந்த கண்ணனானவன் சங்கல்ப லேசத்தாலே உலகத்தெல்லாம் நியமிக்கக்கூடியவன், விளையாடக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானானவன் உலகத்துக்கு உற்பத்தி, ஸ்திதி, லயங்கள் எல்லாம் ஆயாசம் இல்லாமல் செய்யக்கூடியவன். அவனுக்கு 4 அடி நடக்கிறதா சிரமம். இருந்தாலும் கூட இந்த குழந்தையினிடத்துல வாத்சல்யத்தால இவன் 2 அடி நடக்க நடக்க யசோத பிராட்டிக்கு அந்த பிரீத்தியினால பால் பெருகிறது, முலைப்பால் பெருகிறது. ஆகையில ஏதோ சக்தி அற்றவனை போல 2 அடி நடப்பன். உடனே உடம்புல சக்தி இல்ல, அவன் தோத்த இருப்பன். குழந்தைக்கு தெம்பு இல்ல, நடக்க தெம்பு இல்லன்னு இவள் முலைப்பால் கொடுப்பள் ஆதரத்தோட. அத்த பருகன் பருகினவாறே ஏதோ சக்தியை பெற்றவனை போல திருப்பி 4 அடி நடப்பன். திருப்பி மறுபடியும் இவள் பாலை கொடுப்பள். இப்படியே செய்து கொண்டிருந்தாராம். பதே பதே விஸ்ரமம் ஆச்சகாங்ஷ. ஓரடி வைப்பிலையும் ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப பசிக்கிறது, ரொம்ப காலெல்லாம் தோண்ட போகுது என்ன சொல்லுவாரே போல எம்பெருமான் செய்ய, குழந்தைக்கு 2 அடி நடந்த உடனே வலிக்கிறதுன்னு அவள் தெம்புக்காக அடிக்கடி பாலை கொடுப்பலாம். எப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் எம்பெருமானை நினைத்து துவண்டு ஓரடியிலும் திருநாமத்தால் அல்லது தரிக்க மாட்டார்களோ, பாடி போய், ஏன்னா கீர்த்திமை பாடி போய்னா திருவாய்ப்பாடி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் கண்ணன பெருமான திருவடி தோழத்துக்காக செல்ல வேண்டும் என்னால், அப்படி செல்வதற்கு இவர்களுக்கு சக்தி உண்டாக வேண்டுமே. எப்படி சக்தி உண்டாக முடியும்? ஏன்னா அந்த சக்தி உண்டாவதற்கு காரணமாக திருநாமங்களை சொல்லிக்கொண்டு அத்தாலே சக்தியை பெற்றுக்கொண்டு இவர்கள் நடந்து செல்கிறார்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது வியாக்கியானங்களிலே. அத்த போல இங்கும் இந்த எம்பெருமானானவன் நடப்பதற்கு சக்தியை பெறுவதற்காக இவரிடத்திலே முலைப்பாலை உண்டு உண்டு பருகி பருகி இவன் நடக்கிறான் என்று இப்படி சில ஸ்லோகங்களாலே எம்பெருமான் நடை பயின்றது அழகாக தளர்நிலையிட்டது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம். அதே போல ஹரிவம்சாதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம். அந்த சேஷ்டிதம் எம்பெருமான் தளர்நிலை இடக்கூடிய அந்த பருவம் அத்த அனுபவிக்கிறார் ஆழ்வார் இத்திருமொழியாலே. கீழே சப்பாணி கொட்டுகைங்கிற பாலஜேஷ்டிதத்தை அனுபவித்தார். இனிமே அடுத்த பருவம் தளர்நடை இடக்கூடிய பருவம். அதாவது நன்னாக காலை ஊன்றி நடப்பதற்கு சக்தி இருக்காது குழந்தைக்கு, ஏதோ பைய பைய கொஞ்சம் அடி வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பருவம் அத்த வர்ணிக்கிறேன். அந்த காலத்துல யசோத பிராட்டி எவ்வளவு சிநேகத்தோட இந்த நடையை அனுபவித்து பேசியிருப்படோ அதே போன்ற பிரீத்திய உடையவராக ஆழ்வார் தாமும் இப்போது அத்த அனுபவித்து மகிழ்கிறார் இத்திருமொழியாலே. தொடர் சங்கிலிகை சலார்பிலார் என்ன தூங்கு பொன் மணி ஒலிப்ப படுமும்மத புனல் சோர வாரணம் பையனின் ஊறுவது போல் உடன்கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடம் தாளினை கொண்டு சார்ந்த பாணி தளர்நடை நடவானோ என எம்பெருமான் இப்படி எல்லாம் தளர்நடை நடக்க வேணும்னு ஆழ்வார் ஆசைப்படுகிறார். ஏதோ யசோத பிராட்டி ஆசைப்படுமா போல ஆழ்வார் இத்திருமொழியாலே ஆசைப்படுகிறார். சங்கிலிகை ஏன்னா ஸ்ருங்கலிகான்னு சம்ஸ்கிருத சப்தம்.
அது மருவி சங்கிலிகைன்னு ஆயிருக்கிறது. சங்கிலிகைன்னா சங்கிலின்னு அர்த்தம். தொடர் சங்கிலிகைன்னா சங்கிலிகை தொடர். இந்த இரும்பு சங்கிலி. இந்த லோகத்தால் ஆன ஒரு சங்கிலி. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன? சங்கிலிகை இழுத்துக்கொண்டு யானை வருகிறது. அந்த யானையானது சங்கிலி தொடர இழுத்துண்டு வருகிறது. அப்படி வர காலத்துல அது ஓசை சலார் பிலார்ன்னு அந்த இரும்பு சங்கிலியினுடைய ஒலி, அந்த சப்தானுகாரம் என்று சொல்லுவார்கள். அது எந்த விதத்துல ஒலி எழுப்புகிறதோ ஆழ்வார் சலார் பிலார்ன்னு ஒலி வருகிறது. அந்த ஒலி குறிப்பாக அருளிச் செய்கிறார். தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன் மணி ஒலிப்ப. என்ன அந்த சங்கிலி தொடர இழுத்துட்டு வருகிறது ஆணையானது. அப்படி வரும் காலத்துல தொடர்னா அந்த விலங்கு, அந்த சங்கிலி இரும்பு விலங்கு. தூங்கு பொன்மணி ஒலிப்ப. பொண்ணுங்கிற இடத்துல பொன் கயித்த கருதுகிறது. தூங்குனா தொங்கக்கூடிய அர்த்தம். இந்த பொன் கயித்திலே கட்டப்பட்டு தொங்கக்கூடிய மணி, ஆனை மேல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொன் கயிறு, அதிலே தொங்கக்கூடிய மணி, அந்த மணியானது ஒலிக்கும். ஆனை அசைந்து வர வர அந்த மணியும் ஒலிக்கும். அப்படி தூங்கு பொன்மணி ஒலிப்ப படு மும்மத புனல் சோர. 3 இடங்களிலே ஆனைக்கு மதம் உண்டாகும். கபோலங்கள் கன்னங்களிலே உண்டாகும். அதனுடைய குறியிலே உண்டாகும். மஸ்தகத்திலே உண்டாகும். அப்படிப்பட்ட அந்த 3 இடங்கள்லயும் உண்டாகக்கூடிய அந்த மத ஜலம் அது அருவி போல பெருகி ஓடுகிறது. அப்படி அந்த மத ஜலமானது வடிய படுமும்மத புனல் சோர வாரணம் பையனின்னு ஊறுவது போல். இப்ப முதல்ல சலார் பிலார்னு சங்கிலி தொடர் அது ஒலிக்கிறது. அதுக்கப்புறம் மணி ஒலிக்கிறது. அதுக்கு மேல மும்மத புனல் சோறது. ஆக இப்படி இந்த சலார் பிலார்ங்கிற ஒலி எழும்படியாகவும், மணி ஒலிக்கும்படியாகவும், மும்மத புனல் சோறும்படியாகவும் நின்று இருந்து கொண்டு வாரணம் பைய ஊறுவது போல் ஆனையானது மெதுவாக நடக்கிறது. அதாவது இந்த மதத்தினுடைய பாரவசியத்தாலே வேகமா நடக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் அந்த சோம்பல் தோத்தம் மெதுவாக அது நடக்கிறது. அப்படி மெல்ல நடந்து வருமா போலே கண்ணன் பெருமானானவன் உடன்கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப. சேவடி கிண்கிணியும்னு கீழே தெரிவித்தார். அந்த அடித்துல திருவடியில சாத்தின சதங்கை, அந்த சதங்கைகள் ஒன்றோட ஒன்று கூடி பெரிய ஒலியை எழுப்புகின்றன. அல்லது இடையில எம்பெருமானுக்கு சாத்தின அந்த சதங்கை வடம் அது நழுவி விழுந்து திருவடி வரைக்கும் வந்துடுது. அத எம்பெருமான் அப்படியே திருவடியிலே இருக்க அதை இழுத்து கொண்டு வருகிறான் என்றாவது கொள்ளலாம். திருவடியில் இருக்கிறதை இழுத்து கொண்டு வருகிறான்னு சொன்னா ஆனையானது தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய விலங்க இழுத்து கொண்டு வருகிறதுன்னு சொல்றதுக்கு நன்னாக சேரும்னு திருவுள்ளம் பத்தி இப்படி அர்த்தம் அருளி செய்கிறார்கள். முன்பட்சத்தில ஆனையோட காலில் இருக்குங்கிறதுல பெரிய விவக்ஷம் இல்லை. ஆனை சங்கிலி இழுத்து ஓசையை எழுப்பி கொண்டு வருமா போல எம்பெருமான் இடையிலே இருக்கக்கூடிய அந்த கிங்கினியாலே ஓசையை எழுப்பி கொண்டு வருகிறான் அப்படிங்கிற அர்த்தம் கருதப்படுகிறது. அதுக்கு மேல உடைமணி பறை கரங்க. எம்பெருமானானவன் தன்னுடைய திருவரையில சாத்தி இருக்கிறான் மணி. அந்த மணி அது பறைவாத்தியம் போல ஆரவாரம் செய்து கொண்டு வருகிறது. அப்படி அதிலிருந்து ஒலி எழும்படியாக பெருமானானவன் வருகிறான். தடந்தாளினை கொண்டு. தடந்தாளினைனா ரொம்ப சின்ன குழந்தை கிடையாது. நடப்பதற்கு ஏற்ற அளவு விரிந்த திருவடிகள். அத்தவுடையவன் பிஞ்சு குழந்தையா இருக்கணும், நடக்கிறதுக்கு சக்தி இருக்காது, நடை பொறுக்காது திருவடிக்கு. அப்படி இல்லாமல் விஷாலமாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகள். அத்த உடையவனா இருக்கான். தடந்தாளினை ஏன்னா இணை திருவடினா எம்பெருமானுடைய திருவடிக்கு ஒரு திருவடிக்கு ஒப்பு மற்றொரு திருவடின்னு சொல்லாமே ஒழிய மத்தொன்ற ஒப்பாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திருவடிகள். அந்த திருவடிகளை உடையவனாக எம்பெருமான் இருக்கான். அத்தோட எம்பெருமான் எழுந்தொள்கிறான் தடந்தாளினை கொண்டு சார்ங்கபாணி. சார்ங்கம்ங்கிற வில்ல கையில ஏந்தினவன்னு ஒரு ஆயுதத்தை சொன்னார்னா மத்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொள்ள வேணும்.
கண்ணன பெருமான் அவதரிக்கிற காலத்திலேயே எல்லா ஆயுதங்களோட சர்வேஸ்வரத்துவ சின்னங்களோட தான் அவதரித்தான்னு பாகவதம் ஸ்ரீ பாகவதம் தெரிவிக்கிறது. எம்பெருமானவன் தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் என்று சங்கம் கதை முதலான ஆயுதங்களோட எம்பெருமான் அவதரித்தான் என்று ஸ்ரீ பாகவதம் தெரிவிக்கிறது. ஆகையாலே எம்பெருமான் கண்ணன பெருமான் குழந்தை பருவத்திலையும் கூட பஞ்ச ஆயுதங்களை உடையவனாகத்தான் இருக்கிறான் என்பதை சாட்சாத்கரித்த ஆழ்வார் இப்படி அருளி செய்யலாம். அனுகூலர்களுக்கு கம்சனுக்கு தோத்தாத இருந்த 4 கைகள் அனுகூலர்களுக்கு அப்பூச்சி காட்டுகின்றான் என்கிற பாட்டில வியாக்கியானத்துல எம்பாரால காட்டப்பட்ட ரீதியில பெண்களுக்கு எம்பெருமானவன் 4 தோளுடையவனாக காட்சியளிப்பன் என்பதை கொண்டும் ஆழ்வார் வர்ணிக்கலாம். அல்லது மற்ற அவதாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நிலையை இவவதார எம்பெருமானும் கிருஷ்ணாவதார எம்பெருமானும் சக்கரவர்த்தி திருமகனும் இருவரும் ஒருவர் தான் இங்கேயாலே அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பண்புகள் எல்லாம் இவரிடத்துல சொல்லுதலும் தகும் என்றாவது கொள்ளலாம். அப்படி எம்பெருமானவன் அவதரிக்கிறான். தளர் நடை நடவானோ. தளர் நடைனா நன்னா திருவடியை ஊண்டி நடக்கிற சாமர்த்தியம் இன்னும் வளரல. இப்பொழுதுதான் நடக்க பயிலுகிறான் கண்ணன். ஆகையாலே தட்டு தடுமாறி மெல்ல நடக்கக்கூடிய ஒரு நடை. அத்தான் நடக்க வேணும் அப்படின்னு அந்த நடையாக நான் காணப்பெற வேணும், அத்தை அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்படுகிறார் ஆழ்வார். மேலே அடுத்த பாட்டு. செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை முளைப்போல் நக்க செந்துவரவாய்த் திண்ணை மீதே நளிர்வெண்பல் முளை இலக அக்குவடமுடுத்தாமை தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ என்று. செக்கரிடை என்ன சிவந்த வானம். இந்த சிவந்த வானத்துல சாக்காகிரே சந்திரஹான்னு சொல்லுவார்கள். அது சந்திரன் எங்க இருக்கிறான், அந்த 3ஆம் பிற சந்திரனை பார்த்தா ஏதோ நன்மை ஏற்படும்னு சொல்லுவார்கள். அது சந்திரன் சட்டுன்னு கண்ணுக்கு தெரியாது, தோத்தாது, எங்க இருக்குன்னு தெரியாது. அப்பொழுது அந்த சந்திரனை காட்டக்கூடியவர்கள், இதோ அந்த மரம் தெரியறதா, அந்த மரத்தோட இந்த கிளையை பார், அந்த கிளையோட நுனியில சந்திரன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. கிளையோட நுனியிலயா இருப்பான்? கிளையோட நுனி இங்க எங்கேயோ இருக்கு, சந்திரன் எங்கேயோ ஆகாசத்துல ரொம்ப தூரத்துல இருக்கான். இருந்தாலும் கிளையோட நுனியில பார்த்தா, அந்த நுனிக்கு நேரா பார்த்தா அங்க சந்திரன் தெரியவன்னு அர்த்தம். அப்படி சந்திரனை காட்டுமா போல ஆழ்வாரும் செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் என்று வர்ணிக்கிறார். அந்த கொம்புனா அந்த மரத்தோட கிளை, அந்த மரத்தோட கிளையில தோத்தும்படியா இருக்கு ஒரு சந்திரன், சந்திரனுடைய ஒரு பிறை, அந்த பிறை சந்திரன். இந்த பாலச்சந்திரன் சிறுபிறை முளை போல், சந்திரனுடைய ஒரு அங்குரம். இப்பதான் சந்திரன் தோத்த ஆரம்பித்திருக்கிறான். அந்த ஒரு நிலையிலே நக்க செந்துவரவாய் திண்ணை மீதே, கீழே அந்த சந்திரனுடைய முளை போலேன்னு ஒரு உதாரணம் சொன்னார். எது அதை போல இருக்கிறது என அத்த வர்ணிக்கிறார். சிவந்த ஒரு வானத்துல சந்திரனானவன் தோத்தினான் என்று வர்ணித்தார். அதே போல இவ்விடத்திலே செந்துவர்வாய் திண்ணை மீது, துவர்னாலு சிவப்பு, செம்னாலு சிவப்பு, மிகவும் செவந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அதரம், உதடுகள், திரு உதடுகள். அந்த உதடுகள்ங்கிற திண்ணை, இந்த உயர்ந்த நிலம், பெரிய ஸ்தானம், அந்த வசந்த ஸ்தானத்துல எப்படி சந்திரன் சிவந்த வானத்திலே தோத்துகிறானோ, அந்த மாதிரி சாயங்காலத்துல சிவந்த வானத்துல சந்திரன் தோத்துமா போல எம்பெருமானுடைய சிவந்த உதடுகள், அந்த சிவந்த உதடுகள்ல தோத்துறது. எது தோத்துறது? நக்க செந்துவர்வாய் திண்ணை மீது, நன்னா சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த செந்துவர்வாய், அப்படி சிரிக்கிற காலத்துல தோத்தக்கூடியதாக நளிர் வெண்பல் முளை இலக, அந்த சிரித்த எம்பெருமானுடைய வாயிலே அந்த குளிர்ந்து வெளுத்திருக்கக்கூடிய பல் பற்கள், அது ஒரு முளைய போல ரொம்ப அழகாக தோத்துறது. சந்திரனை முளை போல வர்ணித்தார். அதே போல சின்ன குழந்தையா இருக்கிறபடியாலே பல் இப்பதான் முளைக்கிறது, முளைய போல இருக்கு. அது அந்த நளிர் வெண்பல் முளை இலக என பிரகாசிக்கிறது. தந்தேந்து சயோத்தேன ஹ்லாதயன் கோகணேன என்று பரமேஸ்வர சம்ஹிதாதிகள்லாம் வர்ணிக்கின்றன.
எம்பெருமானுடைய தந்தம்ங்கிறது சந்திரனை போல இருக்கு. அதனால உண்டான அந்த கிரணங்கள், அந்த கிரணங்களாலே உலகத்தை எல்லாம் எம்பெருமான் அப்படி மகிழ்விக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தந்த ஜியோத்ஸ்னா விதானேன பிரகட்டீகிருத திங்முகம் என்னும் வர்ணிக்கப்படுகிறது. பெரிய பெருமானுடைய திருமுத்து முதலானவைகள் வர்ணிக்கப்படுகின்றன கிரந்தங்களிலே. உலகம் முழுக்க இந்த பெரிய பெருமானுடைய அந்த திருமுத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது பரவுகிறது, இந்த உலகத்தெல்லாம் அது பிரகாசப்படுத்துகிறது என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த வெண்பல் முளையானது இலகும்படியாக, அது பிரகாசிக்கும்படியாக பெருமானவன் எழுந்தொழியிருக்கிறான். அக்குவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்த சயனன். வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த வடம், சங்குமணி வடம், அத்த எம்பெருமான் தரித்துக் கொண்டிருக்கிறான். அக்கவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்ட, அச்சுத்தாலி ஆமைத்தாலி தாலின்னு சொல்லுவார்கள். சிறு குழந்தைகளுக்கு இதெல்லாம் ரட்சைக்காக இடுவார்கள். சின்ன குழந்தைக்கு ஐம்படை தாலியை ரட்சைக்காக இட வேண்டும் என்று சாண்டில்ய ஸ்மிருதி முதலானவைகள்லாம் தெரிவிக்கின்றன. அதே போல இவர்கள் ஜாதி உச்சிதமாக இந்த ஆமைத்தாலி, ஆமை போன்ற வடிவத்தில் ஒரு பதக்கம் போல செய்த ஆபரணமாக குழந்தைக்கு அணிவிப்பார்கள். இதெல்லாம் கண்ணனுக்கு ரட்சையாக அவர்கள் இடுவார்கள். அத்த எம்பெருமான் தரித்துக் கொண்டிருக்கிறான், அந்த வடத்தை தரித்துக் கொண்டிருக்கிறான். சங்கமணி வடத்தை தரித்துக் கொண்டு ஆமைத்தாலியும் தரித்துக் கொண்டிருக்கிறான். பராசர பட்டர் வக்ஷஸ்தல்யாம் துளசி கமலா கௌஸ்துபைர் வைஜயந்தி சர்வேஷத்வம் கதயதி தராம் ரங்கதாம்னஸ்ததாஸ்தாம் கூர்ம வியாக்ரீ நக பரிமிலத் பஞ்சஹேதி யசோதா நத்தா மௌக்தியாபரணம் அதிகம் ந சமாதிம் தினோதி என்று அனுபவித்தார். பெரிய பெருமாளுடைய திருமார்பிலே துளசி விளங்குகிறது. துளசி சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு புஷ்பமாக இருக்கிறபடியாலே பார்த்தவாறு இவன் தான் சர்வேஸ்வரன் என்று அறியலாம். திருமார்பில பிராட்டி எழுந்தொழி இருக்கா, கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோன்னு வேதாந்தம் தெரிவிக்கிறது. ஆஹா, அவளை பார்த்தாலும் பெருமான் தான் சர்வேஸ்வரன் என்று அறியலாம். அதுக்கு மேல கௌஸ்துபம் இருக்கு. ஸ்ரீ கௌஸ்துபத்தை பெருமான் மட்டும்தான் தரிப்பான். இந்த மூன்றாலையும் பெருமான் சர்வேஸ்வரன் தெரிந்து கொள்ளலாம். இந்த மூன்றோட கூட பெருமான் வைஜெயந்தி வனமாலை அதை தரித்துக் கொண்டிருக்கிறான். அதுவும் பெருமானுக்கு மட்டுமே உரித்தான ஒரு திருவாபரணம். இவைகள்லாம் கொண்டு பெரிய பெருமாள் தான் சர்வேஸ்வரன் என்று அறிந்து கொள்ளலாம். பெரிய பெருமாளுடைய திருமார்பு பரத்வத்துக்கான அடையாளங்கள் பலவத்தையும் கொண்டுள்ளது. இவன் தான் சர்வேஸ்வரன் என்று காட்டக்கூடிய சின்னங்கள் அவத்த தண்டத்திலே கொண்டுள்ளது என்று சொன்னார். இவர் சொன்னார் ததாஸ்தான். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு பரத்வத்துல நோக்கு கிடையாது, அத்தை அனுபவிப்பதுல நோக்கு இல்ல, அத்தால பெரிய பிரயோஜனம் இல்லை எனக்கு. ஆனா கூர்ம வியாக்ரி நக பரிமிலத் பஞ்சஹேதி யசோதா நத்தா, ஆமை என்ன, புலிநகம் என்ன, இவத்தெல்லாம் சேர்த்து ஐம்படை தாலி என்ன, இவைகள்லாம் சேர்த்து பண்ணி இருக்கிறாள் யசோத பிராட்டி. அது பெரிய பெருமாளுடைய திருமார்புல இன்றைக்கும் காணும்படியாக அனுபவிக்கும்படியாக விளங்கல். அந்த யசோத பிராட்டி சாத்தின அந்த மௌக்தியாபரணம், இவன் சின்ன குழந்தை, ஒண்ணு வரியா பருவத்தை உடையவன், பிள்ளை பருவத்தை உடையவன், ரொம்ப மிகவும் சுலபன், எளியவன், சிறியவன் என்று காட்டக்கூடிய இந்த திருவாபரணம் இருக்கே, இதுதான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஆஸ்வாசத்தை உண்டாக்குறது. ஐயோ, இவன் சர்வேஸ்வரன், இவன்கிட்ட ஆறு நெருங்க முடியும் என்ன பரத்வத்துக்கான அடையாளங்களை கண்டா பயம் ஏற்படுறது. ஆனா பெருமானுடைய சௌலபியத்தை கண்டவாறே, இவ்வளவு எளியவனா, இவ்வளவு சிறிய குழந்தையா, நம்ம பயம் இல்லாமல் நெருங்கலாம். யசோத பிராட்டி எம்பெருமானிடத்திலே பரிந்து அவனுக்கு எல்லாவற்றையும் செய்தா போல நாமும் நெருங்கி பெருமான அனுபவிக்கலாம் என்று இந்த திருவாபரணமானது நம்முடைய அச்சத்தை எல்லாம் போக்குறது என்று வர்ணிக்கிறார். அப்படி எம்பெருமானவன் அந்த ஐம்படை தாலி அதை தரிக்கக்கூடியவனாக இருப்பான். அது பாட்டாலே வர்ணிக்கப்படுறது. நக்க செந்துவர்வாய் திருநமீதே நளிர்வன்பல் முளையிலகான்னு வர்ணிச்சார் புறத்தாழ்வான். அருணாதர பல்லவே லசந்தி வரதாசௌ த்விஜச்சந்திர சந்திரிகாதே அதிவித்ரும மஸ்த நிஸ்தலாலி ருச்சம்
ஆவிஷ்குருதேகி புஷ்கராட்சன்னு வர்ணித்தார். எம்பெருமானுடைய திருவுதடுகள் இருக்கே சிவந்ததா இருக்கும். பெருமானுடைய வாயானது சிவந்து இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய முத்துக்கள், அந்த திருமுத்துக்கள் எல்லாம் வெளுத்து இருக்கும். இதெல்லாம் பார்த்தா ரெண்டும் சேர்ந்த சேர்த்தி அழகை பார்த்தால் அது எப்படி தோற்றமளிக்கிறது என்னால்? ஒரு பவழப்பாறை இருக்கு. அந்த பவழப்பாறை மேல முத்து வரிசை இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். பவழம் சிவந்து அழகாக அது காட்சியளிக்கும். ரொம்ப பளபளன்னு அழகா இருக்கும். அது புதுமையுடையதாக இருக்கும். அத்த போல எம்பெருமானுடைய திருவுதடுகள் பளபளன்னு வழவழன்னு அழகாக சிவந்து காட்சியளிக்கின்றன. அதன் மேலே இருக்கக்கூடிய முத்து வரிசை திருமுத்து நிறைன்னு வர்ணிப்பார்கள். அந்த வரிசையானது அது அது முத்துக்களை பவழத்தின் மேலே அடுக்கி வைத்தா போல அழகாக காட்சியளிக்கிறதுன்னு வர்ணித்தார். அப்படி இந்த நளிர்வெண்பல் முளை இலக அக்குவட முடுத்து ஆமைத்தாலி பூண்ட இவன் ஆறு அனந்த சேனன் க்ஷீராரணவ நிகேதனக நாகபரியங்கம் உத்சிருஜ்ய மதுராம்புரிமாகதகான்னு புராணங்கள்லாம் வர்ணிக்கின்றன. எம்பெருமானவன் திருப்பார்கடல்ல திருவனந்தாழ்வான் மேல பள்ளி கொண்டவர். அப்படிப்பட்ட எம்பெருமானவன் அத்திருவனந்தாழ்வானை விடுத்து உதறி தள்ளி எனக்கு மதுரை தான் வேணும், எனக்கு திருவாய்ப்பாடி தான் வேணும்னு சௌரபியன் தோத்த வந்து கண்ணனாக அவதரித்தருளி. ஆகையால அந்த அனந்தசயனன் இப்போது திருவாய்ப்பாடியில கண்ணனாக நமக்கு எளியனாக நாம ஆமைத்தாலி முதலானவைகள்லாம் பூணலாம்படியாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறான் என்று வர்ணிக்கிறாராம் ஆழ்வார். தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. ஏன்னா நல்ல பிரகாசத்தை உடைய நீலரத்னம் அதுதான் எம்பெருமானுக்கு தகுந்தது. எம்பெருமானுடைய திருமேனி ஒளிக்கு எது தக்கது? ஏன்னா நல்ல பிரகாசத்தை உடைய நீலமணிதான் தகுந்ததுன்னு சொல்லாம்படியான அந்த நீலரத்னம் போன்ற திருமேனிய உடையவன், அந்த ஒளிய உடையவன் அப்படின்னு சொல்லப்படுது. வாசுதேவன் தளர்நடை நடவானோ. வசுதேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய கண்ணனானவன் தளர்நடை நடக்க வேணும் என்று இப்பாட்டாலே பிரார்த்தித்தார். அடுத்த பாட்டு. மின்னுக்கொடியும் ஓர் வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசிலையும் வீதக சித்தாடையோடும் மின்னில் பொலிந்ததோர் கார்மிகில் போல கழுத்தினில் காரையோடும் தன்னில் பொலிந்த விருடீகேசன் தளர்நடை நடவானோ என்று பிரார்த்திக்கிறார். மின்னுக்கொடி கொடி மின்னல் தோட சேர்ந்த ஒரு சந்திரன், ஓர் வெண்திங்கள். ஓர்னா ஒப்பற்ற வெண்திங்கள். திங்கள்னாலே வெளுத்தவனா தான் இருப்பான். இதுமேல வெண்திங்கள்னா சந்திரனிடத்துல கருப்பாக களங்கம் என்று சொல்லுவார்கள். சந்திரனை களங்காங்கன், மிருகாங்கன், சசாங்கன் எல்லாம் வர்ணிப்பார்கள். இதை பார்த்தா அது ஒரு ஒரு மான போல தோற்றும். சந்திரனுடைய நடுவுல ஒரு கருத்த ஒரு பாகம், அல்லது அது கால விசேஷங்கள்ல முயல போல தோற்றும். ஆக நடுவிலே களங்கத்தை உடையவன், இந்த அழுக்க உடையவன் சந்திரன். அப்படி அல்லாமல் கருத்ததாக ஒரு சந்திரன் இல்லாமல் வெள்ள வெளியேர்னு ஒரு சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கணும். அதுக்கு மேலே மின் கொடி அது இருக்கணும். அதுக்கு மேல பரிவேடம். பரிவேடம்னா பரிவேஷகான்னு சம்ஸ்கிருத பதம். ஊர்கோளை சொல்வார்கள். சந்திரனை சுத்தி சில காலங்கள்ல காணப்படுற ஒரு ரேகை, அது வட்ட வடிவத்துல ஒளிமயமாக கிரணங்களாலே ஆனதா இருக்கும். சந்திரனை சுத்தியும் இருக்கலாம், சூரியனை சுத்தியும் இருக்கலாம். இவ்விடத்திலே சந்திரனை சுத்தி கால விசேஷங்கள்ல காட்சி அளிக்கக்கூடிய அது கருதப்படுது. அது சந்திரனுடைய கிரணங்கள் காத்துனால ஒரு வட்ட வடிவத்தை அடைவிக்கப்பட்டு தோத்திர காலத்துல வெவ்வேறு வர்ணங்களோட தோத்திர காலத்துல பரிவேஷம்னு சொல்லப்படும். அந்த பரிவேடம் இதுவும் இருந்தா எப்படி இருக்கும்? இது ஒரு அபூதோபமைன்னு சொல்வார்கள். இல் பொருள் உவமைன்னு சொல்வார்கள். இல்லாத ஒன்றை உபமானமாக ஆக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனிக்கு இப்படி இருந்தா ஒண்ணு ஒப்பாக ஆகலாம் அப்படின்னு ஆழ்வார் ஆக்கிறார். மின்னல் கொடி தோத்திர காலத்துல அதோட சேர்ந்து அகலங்கமா சந்திரன் இருப்பானா, சந்திரன் இன்னைக்கும் அகலங்கமா இருக்க மாட்டான். இப்படி ஆரோபித்து சொல்றார். அப்படி ஒரு சந்திரன் இருந்தான்னா எப்படி இருக்குமோ போல பின்னல் துலங்கும் அரசிலையும் பீதக சித்தாடையுடும் என திருவரையில எம்பெருமான் பொற்பின்னல் சாத்தின்னு இருக்கான்.
அதிலே அரசிலை சாத்தின்னு இருக்கான். அரசிலைங்கிறது அரச மரத்துடைய இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருவாபரணம். கீழே மின்னு கொடின்னு சொன்னார். அத போல எம்பெருமான் பின்னல் அத தரிச்சுட்டு இருக்கான்னு சொன்னார். அதுக்கு மேல வெண்திங்கள்னு கீழே சொன்னார். அதுக்கு ஏற்ப இங்க அரசியலைன்னு சொன்னபடியாலே இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அரசியலை வெளுத்ததாக இருக்க வேணும். ஆகையாலே வெள்ளியால செய்யப்பட்டதான ஒரு அரசியலை அதை எம்பெருமான் திருவரையில இடையிலே சாத்தி கொண்டிருக்கிறான். அதுக்கு மேல பீதக சித்தாடை அங்க பரிவேடம் அது சந்திரனை சூழ்ந்து இருக்குமா போல இவ்விடத்திலே இது சூழ்ந்திருக்கிறது. அழகா சின்ன குழந்தைக்கு ஏற்ப சின்ன சித்தாடை பொன் வர்ணத்துல பீதாம்பரம் அத்தை தரித்துட்டு இருக்கான். அழகான பட்டு வஸ்திரம், சின்ன பட்டு வஸ்திரத்தை அந்த குழந்தை கண்ணன பெருமான் தரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பீதக சித்தாடையோடும் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல மின்னாலே விளங்கினதாக ஒரு கார், அதாவது மின்னல்னா இவ்விடத்திலே கருதப்படுறது இந்த செந்நிறத்தில் இருக்கக்கூடிய மின்னல் கொடி செக்கச்சவேல்னு தோத்துற ஒரு மின்னல். அந்த மின்னலாலே ஒரு காளமேகம் அது விளங்கினா எப்படி இருக்கும்? அத போல எம்பெருமானவன் கழுத்தினில் காரையோடும் கழுத்து எம்பெருமானுடைய திருக்கழுத்தானது கருத்த நிற திருமேனி முழுக்க கருத்த நிறத்தில் இருக்கிறபடியாரு எம்பெருமானுடைய கழுத்தும் காளமேகம் போல கருத்து இருக்கும். அதுல காரை இது கண்டத்துக்கு சாத்தக்கூடிய ஒரு திருவாபரணம், கழுத்துக்கு சாத்தக்கூடிய ஒரு திருவாபரணம் அது காரை. அந்த காரையானது ஒரு அழகான திருவாபரணம். அதோட எம்பெருமான் விளங்குறான். காரையோடும் தன்னில் பொலிந்த இருடிகேசன். தன்னில் பொலிந்த இருடிகேசன்னா தானே தனக்குவமன் என்று ஆழ்வார்கள்ல வர்ணிக்கிறாள். கீழே எவ்வளவு உபமானங்கள்லாம் சொன்னார். இந்த சந்திரன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட சந்திரனை போல இன்னும் சொன்னார், காலமேகத்தை போல எல்லாம் சொன்னார். ஆனா சொன்னார் கடைசியில தன்னில் பொலிந்த தனக்கு தான் தான் நிகர் என்று சொல்லாம்படியா தானே இயற்கையாக பொலிவுடையவன் கண்ணன். அந்த இயற்கையான ஒரு அழகுடைய கண்ணன் இருடிகேசன். ஏன்னா தன்னுடைய பொலிவாலே இந்திரியங்கள் எல்லாம் திருட வல்லவன். தன்னுடைய அழகாலே எல்லாரும் அழகில எல்லாரும் ஈடுபடும்படியாக எல்லாருடைய மனசையும் கண்களையும் கவர வல்லவன். அல்லது தன்னில் பொலிந்த இருடிகேசன்னா தன்னாலே பொலிந்தான் அர்த்தம். தன்னுடைய திருமேனி அழகாலே ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் என்கிற ரீதியிலே அவன் திருவாபரணங்களுக்கு பொலிவை உண்டாக்கினவன் என்றாவது அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ரொம்ப அழகா வியாக்கியானம் அருளி செய்கிறார் திருவாய்மொழி பிள்ளை. இல்னா கோயில் அர்த்தம். தன் இல் பொலிந்த எம்பெருமான் எழுந்தொழி இருக்கக்கூடிய கோயில் அது பொலியும்படியா இருக்கான். முகில்வண்ண வானத்தி மயவர் சூழல் இருப்பர். இது எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறபடியால ஆகாசம் முழுக்க கருத்த எம்பெருமானுடைய திருமேனியை போலவே ஆயித்து. முகில்வண்ணனாக எம்பெருமான் இருக்கான். ஆகையால வானமும் முகில்வண்ணத்தோடையதாகவே ஆயித்து என்று வர்ணித்தார் பராசர பட்டர். அபி பணிபதி பாவா சுப்ரம் என்கிற ஸ்லோகத்திலே ஸ்ரீரங்க விமானம் இருக்கே திருவனந்தாழ்வானுடைய அவதாரம். திருவனந்தாழ்வான் வெளுத்த திருமேனிய பால போல வெளுத்த திருமேனிய உடையவன். ஒரு துக்தோதன்ம தவள மதுரம் என்று பால போல வெளுத்தவனாக இருப்பன்னு வர்ணிக்கிறார்கள் திருவனந்தாழ்வான. ஆக அந்த திருமேனியை கொண்டு மாமனிகள் திருவனந்தாழ்வானுடைய அவதாரம் என்று அறியலாம்படியா இருக்காருன்னு சொல்லப்படுது ஸ்லோகத்துல. ஆனபடியாலே திருவனந்தாழ்வான் வெளுத்திருப்பன். அந்த திருவனந்தாழ்வானுடைய ஒரு அவதாரம் தான் கோயில் ஆழ்வார்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்க விமானம். ஆகையால ஸ்ரீரங்க விமானம் எப்படி இருக்கணும்? வெளுத்திருக்கவனும். ஆனா உள்ள பெரிய பெருமாள் அவரை மரகதம் போல பச்சைமாமலை போல் மேனிய உடையவர், கருத்த திருமேனி அத்த உடையவர். ஆகையாலே அந்த ஸ்ரீரங்க விமானமும் அந்த நேரத்துல காட்சி அளிக்கிறது என்று அழகாக வர்ணிக்கிறார். அந்த ரீதியிலே தன் இல் பொலிந்தான தான் எழுந்தளிக்கக்கூடிய திருமாளிகை அது முழுக்க இந்த தன்னுடைய திருமேனி ஒளியாலே சோபயன் தண்டகாரண்யம் என்று பெருமாள் நுழையிற காலத்துல தண்டகாரண்யம் முழுக்க இந்த பெருமாளுடைய திருமேனி நிறத்தால பூரிக்கப்பட்டது. தண்டகாரண்யம் முழுக்க ஆத்மகாந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தியான் பிராட்டி உலகத்தை முழுக்க தன்னுடைய ஒளியாலே மகிழ்விக்கக்கூடியவள், அந்த குளிர்ந்த ஒளியாலே மகிழ்விக்கக்கூடியவள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரீதியில எம்பெருமானுடைய திருமேனி ஒளியானது தான் இருக்கக்கூடிய இடமெல்லாம் பரவி இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு இருடிகேசன் அழகாலே எல்லாரையும் வசீகரிக்க வல்லவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானவன் அந்த அழகெல்லாம் தோற்றும்படியாக
தளர்நடை நடக்க வேணும். அந்த அழகுக்கு தோத்து என்னுடைய மனசையும் பண்ணி நான் அவனுக்கு பறிகொடுக்க வேணும், அவனிடத்திலே பறிகொடுக்க வேணும் என்று ஆசைப்பட்டு இப்பாட்ட அருளி செய்தார். அதுக்கு மேல அடுத்த பாட்டு, இந்த எம்பெருமான் நடக்கிற காலத்து அனுகூலர்கள் என்ன போன்ற அனுகூலர்கள்லாம் அனுபவிக்கும்படியாக நடக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் பிரார்த்தித்தார். இனிமே இதே நடையாலே பிரதிகூலர்கள் அழியும்படியாக எம்பெருமான் நடக்க வேணும். அவன் திருவடி பட நடக்க நடக்க பிரதிகூலர்களுடைய தலையெல்லாம் அழிந்து போக வேணும். பிரதிகூலர்கள் தலையெடுக்காதபடியாக அவர்கள் தலைமையில காலை வைத்து திருவடி வைத்து நடக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். கண்ணற் குடம் திறந்தால் ஒத்தூரி கணகன சிரித்து வந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன் திருமார்வன் தன்னை பெத்தேற்கு தன் வாயமுதம் தந்தென்னை தளிர்ப்பிக்கினான் தன்னெத்து மாத்தரர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ என்று. கண்ணற் குடம், கண்ணல்ங்கிறது இவ்விடத்திலே கருப்பஞ்சாறு அத்த கருதி வந்த ஒரு சொல்லு. ஏன்னா ஒத்து ஊரின்னு மேல ஒரு திரவியத்தை சொல்றாருன்னு தெரியறதுனால இங்க கண்ணல்ங்கிற சொல்லானது கருப்பஞ்சாத்த கருததை ஒழிய கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைய கருதல. ஆகையால கண்ணற் குடம், கருப்பஞ்சாத்தால ஆன ஒரு குடம், அதுல பொள்ளல் விழுந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த பொள்ளல் வழியாக என்னாகும், என்னால் அதுல இருக்கக்கூடிய கருப்பஞ்சாத்து ரசம் எல்லாம் ஊறி ஊறி வெளியில கசியும், இப்படி பொசிந்து புறப்படும். அப்படி பொசிந்து புறப்படுமா போல சின்ன குழந்தை கண்ணன் பெருமான் நல்ல திருப்பவளத்திலே அந்த ஜலம், வாய் ஜலம் இருக்கும். மற்ற வாய்க்குள்ளே அடக்க தெரியாது குழந்தைக்கு. வாய் வழியாக அப்படி பொசிந்து கசிந்து வெளிவருகிறது. ரொம்ப பிரீத்தினால சந்தோஷத்தோடு அது நடந்து வர காலத்துல வாய் வழியா ஜலமெல்லாம் கசிந்து வெளியே வருகிறது. அது எம்பெருமானுடைய ஒரு திருமையிலிருந்து வரக்கூடியதா இருக்கிறதுனால ஒரு அமுத புனலை போல இருக்கு. ஆகையால் அந்த கருப்பஞ்சாத்து கருப்பஞ்சாறு வழியுமா போல எம்பெருமானுடைய அதரத்திலிருந்து வழிகிறது என்று வர்ணிக்கிறார் ஆழ்வார். அப்படி ஜலமானது ஊறி வெளியில வருகிறது. கணகன சிரித்து வந்து, கணகணன்னு ஒரு ஒலி ஏற்படும்படியாக எம்பெருமானவன் சிரிக்கிறான். உவந்து யசோத பிராட்டிய பார்த்த சந்தோஷத்தாலே மகிழ்ந்து எழுந்துடுறான். முன் வந்து நின்று முத்தம் தரும். யசோத பிராட்டிக்கு முன் வந்து நின்று முத்தத்தை தரக்கூடியவன். மேலே தன் வாயமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கினான்னு சொல்ல போறார் ஆழ்வார். இப்போ இங்கேயும் முத்தத்தை தருகிறான் அப்படின்னு சொல்லி மேல வாயமுதம் தருகிறான்னு சொன்னா புனருக்தி வந்து சேரும். ஆகையாரு இங்க என்ன வியாக்கியானம் பண்ணுகிறார் மாமுனிகள், என்னால் முத்தத்தை தரக்கூடிய சுபாவத்தை உடையவன். யசோத பிராட்டியை பார்த்தா அவளுக்கு முத்தம் கொடுக்கிற ஒரு சுபாவத்தை உடையவன். அவளை பார்த்தவாறே ஆனந்தத்தாலே மகிழ்ச்சியாலே பிரீத்தியாலே எம்பெருமான் அவளுக்கு முத்தம் கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய சுபாவத்தை உடைய முகில்வண்ணன், என் முகில்வண்ணன், எனக்கு பவ்யன்னு நான் கொண்டாடி தைரியமா சொல்லாம்படியாக என்னுடையவன் அபிமானிக்கும்படியாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கான். இப்படி எனக்கு முத்தம் தரதோ, நான் என் முகில்வண்ணன்னு சொல்றதோ அது காரணம் ஆறு? திருமார்வன், மாமாயன் மாதவன் தான் நாய்ச்சியார். பெருமான் பெண்களுக்கு தன்னை எழுதி கொடுத்தான்னு சொன்னார், சூடி கொடுத்த நாய்ச்சியார். காரணம் சொன்னா மாதவன் என்ன. பெருமான் மாதவனாக பிராட்டிக்கு பர்த்தாவாக இருக்கிறபடியாலே அந்த பிராட்டியிடத்திலே சுவையன் திருவின் மணாளன்னு எல்லா ராசிக்கத்தையும் கத்தான். ஆகையாலே பெண்களுக்கு தன்னை வசப்படுத்தி வைத்தான், பெண்களுக்கு தன்னை எளியவனாக ஆக்கி கொண்டான்னு சொன்னார். அந்த ரீதியில யசோத பிராட்டிக்கு இப்படி எம்பெருமானவன் பிரியமாக பழகிறது, அவளுக்கு பவ்யனாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னா பிராட்டியினுடைய ஒரு சம்பந்தத்தாலே அந்த சௌரபியத்தெல்லாம் எம்பெருமான் கத்து யசோத பிராட்டியினத்துல அதெல்லாம் வெளியிடுகிறான் என்று வர்ணிக்கிறாராம் ஆழ்வார். என் முகில்வண்ணன் திருமார்வன் தன்னை பெத்தேற்கு தன் வாயமுதம் தந்து. தன்னை பிள்ளையா பெத்த பாக்கியம், என்ன நோன்பு நோத்தாள்களோன்னு உலகத்தாரெல்லாம் கொண்டாடும்படியான பாக்கியம் அத்த உடையவள்னா தன்னை பெத்த எனக்கு தன் வாயமுதம் தந்து தன்னுடைய அதராமிருத்தம் அத்த கொடுக்குறான். கொடுத்து என்னை தளிர்ப்பிக்கினான். எப்பயும் முத்தம் தருதலையே சுபாவமாக கொண்ட கண்ணனானவன் இப்போது அந்த முத்தத்தை கொடுத்து என்னை தளிர்ப்பிக்கினான், என்ன தழைத்து நன்னாக விளங்கும்படியாக செய்கிறான். யசோத பிராட்டி ஒன்றும் உண்ணவே வேண்டாம். யசோத பிராட்டி வளர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா கண்ணன பெருமான் முத்தம் கொடுக்க கொடுக்க யசோத பிராட்டி வளர்வடம்.
அதையே விளை நீராக கொண்டு எப்படி செடி கொடிகள்லாம் வளர வேண்டும் என்னால் நீர் வேணுமோ அத போல யசோத பிராட்டிக்கு நன்னா சக்தி உண்டாவதற்கு அவன் நன்னா செழிப்போட இருப்பதற்கு காரணம் என்னன்னா கண்ணன பெருமானுடைய வாயுமுதம் தான் அவள் செழிப்போட இருப்பதற்கு காரணமே ஒழிய மத்தொன்னும் வேண்டாம். தன்னித்து மாத்தலர் தலைகள் மீதே தனக்கு எதிராக வரக்கூடிய சத்ருக்கள் அந்த சத்ருக்கள் எல்லாம் அவர்களெல்லாம் தோத்து போகும்படியாக அவர்களை ஜெயித்து அவர்கள் தலையிலே பெருமான் தன்னுடைய திருவடியை வைத்து நடக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்னு வைத்துக் கொள்ளலாம். அது கண்டிப்பாக பெருமான் நடக்க மாட்டானா அவசியம் நடப்பன். பெருமானுடைய திருமேனியை பார்த்தவாறே இவன் எதிரிகள் எல்லாம் அவசியம் ஜெயிப்பன்னு தோத்துறது ஆகையாலே சொல்கிறார். அல்லது நடப்பானா மாட்டானான்னு தெரியலையே, இவனுக்கு எதிரிகள்லாம் வந்தா என்ன செய்வனோ தெரியலையே அப்படின்னு பயந்தாவது சொல்கிறாள்னு வைத்துக் கொள்ளலான்னு திருவாய்மொழி பிள்ளை பலவிதமாகவும் அர்த்தம் அருளி செய்கிறார். மேலே 5ஆம் பாட்டு. முன்னலோர் வெள்ளிப் பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட பின்னைத் தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடி இடுவது போல் பன்னி உலகம் பரவி ஓவா புகழ்பலதேவன் என்னும் தன்னம்பியோட பின்பூடச் செல்வான் தொடர்நடை நடவானோ என்ன. இதுல நம்பி மூத்தபிரானும் கண்ணனும் நடப்பதற்கு ஒரு உபமானம் சொல்லப்படுறது. நம்பி மூத்தபிரான் வெளுத்த திருமேனி உடையவன் ஆகையாலே அவனுக்கு வெள்ளி பெருமலை குட்டன் என்று உபமானமிட்டார். முன்னாடி ஒரு நல்ல ஒப்பற்ற வெள்ளி பெருமலை குட்டன். வெள்ளி பெருமலைன்னு சொல்லிட்டு குட்டன்னு சொன்னா பொருந்தாது. ஆகையால வியாக்கியானத்துல பெருமலையின்ற குட்டன் வியாக்கியானம் பண்றார். அதாவது ஒரு பெரிய மலை, வெள்ளியினால ஆன ஒரு பெரிய மலை, அந்த பெருமலைக்கு ஒரு குட்டி உண்டாயித்தனால் எப்படி இருக்கும்? காரண குணங்கள் எல்லாம் காரியத்துல வந்து சேரும், காரணத்துக்கு ஒத்ததாக காரியம் இருக்கும். ஆகையாலே எம்பெருமானுடைய அதாவது நம்பி மூத்தபிரான் அவனுடைய திருமேனி எப்படி இருக்கு? ஏன்னா வெள்ளி மலையினால செய்யப்பட்ட ஒரு வெள்ளி மலையிலேருந்து உண்டான ஒரு சின்ன வெள்ளி மலை, அது எப்படி இருக்குமோ அத போல இருக்கான். அந்த வெள்ளி பெருமலை குட்டன் மொடு விரைந்தோட மொடுன்னு அவன் நடக்கிற காலத்துல அவன் பூமியில தத்தி சின்ன குழந்தை நடக்கிற காலத்துல மொடுன்னு ஒரு சத்தம் உண்டாகிறது, ஒலி உண்டாகிறது என்றாவது அர்த்தம். அதாவது மொடுன்னா வேகமாக நடக்கிறத காட்டுவதற்காக ஒரு விரைவு குறிப்பாகவும் கொள்ளலாம். மொடு விரைந்தோட அப்படி வேகமாக அவன் செல்ல பின்னாடி வரக்கூடிய கண்ணன பெருமான் அவனை பிடிக்க வேணும் என்று பின்னை தொடர்ந்து, பின்னாடி வரானாலே போரும் இல்ல தொடர்ந்துனாலே போரும், பின்னை தொடர்ந்துன்னு சொன்னபடியாலே அவனை பிடிப்பதற்காக அப்படி பின் தேசத்திலே அவனை பிடிப்பதற்காக செல்லுகிறான் என்று கருதி வியாக்கியானம் பண்றார். கருமலை குட்டன் கருமலையினாலே பிறந்த, கருமலையிலிருந்து பிறந்த கருமலை ஈந்த ஒரு குட்டன், ஒரு குட்டி மலை, அது பெயர்ந்து வருமா போலே பெருமானவன் நடக்கிறான் நம்பி மூத்தபிரான் பின்பு. பன்னி உலகம் பரவியோவா புகழ், உலகமெல்லாம் பண்ணி பரவினாலும் ஓவா புகழ உடையவன். பண்ணினா ஆராய்ந்து அர்த்தம். நம்பி மூத்தபிரானுடைய புகழ ஆராய்ந்து சொல்ல வேணும், நன்னா வாய் விட்டு சொல்ல வேணும் என்று உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஆச்சாரிய முகத்தாலே ஆராய்ந்து இடைவிடாமல் சொல்லுகிறார்கள். ஓவா பரவின்னு திருவாயுப்பிள்ளை வைக்கணும், இடைவிடாமல் பரவி கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கார். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்படியான புகழ உடையவன் என்று அவருடைய வியாக்கியானம். மாமுனிகள் இவர்கள்லாம் பண்ணி பரவுகிறார்கள், ஆராய்ந்து பரவுகிறார்கள். அப்படி எல்லாம் பரவினாலும் கூட அவனுடைய புகழ் இருக்கே அது ஓவாததா இருக்கும். எவ்வளவு ஆராய்ந்து பரவிக்கொண்டே இருந்தாலும் கூட அவனுடைய புகழ் முழுவதையும் பரவி முடிக்க முடியாது. அப்படி எல்லையில்லாத புகழ் என்று சொல்லுகிறார்கள் என்று வியாக்கியானம் அருளி செய்கிறார் மாமுனிகள். ஓவா புகழ் பலதேவன் என்னும், பலதேவன் பலத்த உடைய ஒரு தேவன், யமுனையே இழுக்கக்கூடிய ஒரு வலிமை உடையவன். அப்படிப்பட்ட பலதேவன் என்னும் தன் நம்பி மூத்தபிரான்னு திருநாமம். இந்த நம்பி மூத்தபிரான்கிற திருநாமத்தினுடைய ஒரு பகுதி அது நம்பின்னு வந்திருக்கிறதுன்னு கொள்ளலாம். அல்லது நம்பிங்கிறது பொதுவாக ஆண்பால் சிறப்பு பெயர்.
இவ்விடத்திலே தமையனாக இருக்கக்கூடிய ஒருவனை கருதி வந்திருக்கிறது என்றாவது கொள்ளலாம். அப்படி தன் நம்பியோட பின் கூட செல்வான். அவன் கூடவே அவனை பிடிப்பதற்காக அவன் பின்னே செல்லக்கூடிய கண்ணன் அவன் தடர் நடை நடக்க வேணும் என்று இப்பாட்டிலே பிரார்த்திக்கிறார். யாதவாபியுதயத்திலே 4வது கீழே பார்த்த நம்ம அதே சர்க்கம் தான் 4வது சர்க்கம். அதிலே 22வது ஸ்லோகம். சசஞ்சரன் சாதுஜன பிரதீபைः மா புஜ்யதாம் ஜயமிதீவ மத்வா சக்ராதிபிः பாதசரோஜசின்னைः ஆமுத்ரயாமாச மஹீமனன்யைः. எம்பெருமானானவன் திருவுலக அளந்தருளினான். எதற்காக எம்பெருமான் திருவுலக அளந்தருளினான்? ஏன்னா மேலழ பார்த்தா ஏதோ இந்திரனானவன் பிரார்த்தித்தான் அவனுக்கு மூவுலகையும் மீட்டு தருவதற்காக திருவுலக அளந்தருளினான் என்று தோத்துமே ஒழிய, ஆராய்ந்து பார்த்தா உலகம் முழுவதும் தனக்கு அடிமை என்பதை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக, தன்னுடைய பிரஜைகள் எல்லாரையும் தீண்டுவதிலே தனக்கு இருக்கக்கூடிய ஆசையினாலே பெருமான் மூவுலகோட நிறுத்திக் கொள்ளாமல் அண்டச்சுவரெல்லாம் தாண்டி அப்படி தன்னுடைய திருவடியை நீட்டினான். ஆக எம்பெருமான் அப்படி இதெல்லாம் என்னுடைய இடம் என்ன எல்லை நடந்து இது முழுவதும் இந்த எல்லைக்குட்பட்டது அத்தனை என்னுடைய சொத்துன்னு காட்டுவதற்காக அவன் வாமனாக அவதரித்து திருவிக்கிரமனாக உலகெல்லாம் ஆக்கி கொண்டான் தன்னுடையதாக. தன் திருவடியை வைத்து இது அத்தனையும் தன்னுடையது என்று எம்பெருமான் அந்த அவதாரத்திலே காட்டிக் கொண்டா போலே இப்போதும் சாதுஜன பிரதீபைஹி இயம் மா புஜ்யதாம். சாதுஜனங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விரோதிகள் கம்சாதிகள் அவைகளாலே இந்த பூமியானது புஜிக்கப்படலாகாது. அதாவது அவர்கள் ராஜாவாக ஆகலாகாது. அவர்களுக்கு உரியதாக அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இந்த பூமி ஆகலாகாது என்று கருதி பெருமான் என்ன பண்றான்? ஏன்னா ஏதோ ஒரு இடம் இது என்னுடைய நிலம், எனக்கு சொந்தமான நிலம் என்று காட்ட வேண்டும் ஒருத்தருக்கு எண்ணம் என்னால் அந்த இடத்துல அடையாளங்கள்லாம் செய்து வைப்பார். இது தன்னுடையது என்று காட்டும்படியான அடையாளங்கள்ல செய்து வைப்பார். அத போல எம்பெருமான் என்ன பண்றான்? ஏன்னா இந்த உலகம் முழுக்க என்னுடையது, இந்த மண்ணெல்லாம் என்னுடையது, இந்த மணலெல்லாம் என்னுடையது என்று காட்ட வேண்டும் திருவிழம். அதற்காக எம்பெருமான் என்ன பண்றான்? அவ்விடத்தெல்லாம் நடக்கிறான். நடந்தவாறே என்ன ஆகிறது? சக்கராதிபிகி பாத சரோஜ சின்னைகி. அவனுடைய திருவடியில அமைந்திருக்கக்கூடிய சக்கர ரேகை, சங்க ரேகை முதலானவைகள்லாம் இருக்கின்றனவே அந்த ரேகைகளாலே பூமியிலே முத்திரையிட்டானாம். அப்ப சக்கரத்தை உடையதாக பூமி இருக்கிறதுனா சக்கர எம்பெருமானுக்கு மட்டுமே உரித்தான அடையாளம். இந்த பூமியில சக்கரம் இருக்கிறபடியால இது எம்பெருமானுடைய முத்திரை பொருந்தி இருக்கு. ஆகையால இது எம்பெருமானுக்கு உரித்தான இடம் என்று காட்டுபவனை போல எம்பெருமான் அப்படி உலகத்துல நடந்தான். அதாவது இந்த திருவாய்ப்பாடியில நடந்தது உலகத்துல நடந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆகையாலே அந்த எம்பெருமானவன் அப்படி தன்னுடையதுன்னு காட்டிக்கொண்டு நடந்தான் என்று வர்ணிக்கிறார் அழகாக. அத்த போல இவ்விடத்திலே ஆழ்வார் எம்பெருமான் நடக்கிறத வர்ணிக்கிறார். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ன இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கரு கார்க்கடல் வண்ணன் காமர்தாதை தளர்நடை நடவானோ. ஆச்சரியமான ஒரு பாட்டு. இடத்திலே திருவாய்மொழி பிள்ளை மேலே இரு கால்னு 2 திருவடியும் வர்ணித்தபடியாலே முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கால்ங்கிற சொற்கள் எல்லாம் இது ஒப்பற்றது என்று காட்டுவதற்காக வந்துள்ளது என்று வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மாமிகள் அப்படி வியாக்கியானம் பண்ணாமல் ஒரு திருவடியில சங்கு, ஒரு திருவடியில சக்கரம்னு இப்படி பொருந்தி இருக்கும்படியாக இருக்கக்கூடிய 2 திருவடிகள் என்று பாட்டுல மேலெழ தோத்தக்கூடிய ரீதியிலே அர்த்தம் அருள் செய்கிறார். உள்ளடி ஏன்னா திருவடியினுடைய உள்பாகம் பாதம்னு சொல்லுகிறோமே, உள்ளங்கால்னு பொதுவாக உலகத்திலே வழங்குகிறோம். அப்படிப்பட்ட அந்த பிரதேசம், அந்த பிரதேசத்துல ஒரு காலில் சங்கு, ஒரு உள் திருவடியில சங்கு பொறிக்கப்பட்டிருக்கு, மற்றொரு உள் திருவடியில சக்கரம்
பொறிக்கப்பட்டிருக்குன்னா, பொறிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அது எம்பெருமானுக்கு இயற்கையாவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ரேகை. உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினாற்போல் பூமியில மண்ணுல யாரோ வரைந்திருக்கிறார்கள். யாரோ சித்திரம் வரைந்திருக்கிறார்கள். அப்படின்னு தோத்தும்படியாக இலச்சினை பட நடந்து அடையாளம் தோத்தும்படியாக அந்த திருவடியினுடைய அடையாளம் எல்லாம் தோத்தும்படியாக இது என்னுடையதுன்னு காட்டும்படியாக பெருமான் அடையாளம் தோத்தும்படியா நடக்கிறான். இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பெருமான் நடந்து வந்தாலே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுலயும் கீழே திருவடியானது பிஞ்சு குழந்தையுடைய காலடி வைத்தாலே அழகா இருக்கும். அதுக்கு மேல அதுல சங்க சக்கர ரேகைகள்லாம் தோத்தும்படியாக பெருமான் திருவடியில பூமியில நடந்து வந்தானே ஆனால் அதை பார்க்க பார்க்க எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அதிலே பெருகா நின்ன இன்ப வெள்ளம். அந்த இன்ப வெள்ளமானது மேல 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 பெருகிறது. திருவாய்மொழி ஆச்சரியமா அருளி செய்கிறார். கோடை திருநாள் அன்றைக்கு நம்பெருமாள் நடந்தருள்வர். அப்படி நடந்த பிறகு மணல் வெளியில நடந்தருளினாரே ஆனால் அவர் நடந்து எழுந்தருளின பிறகு அவர் நடந்து போன இடத்துல அந்த அடி வைப்பு பெருமாள் நடந்து போன இடத்துல எல்லாம் சிவாந்தாங்கியர் நடந்து போன இடத்துல அந்த அடி வைப்பு இருக்கு. இந்த அடையாளத்தை பார்த்து பார்த்து நம்முடைய பூர்வாச்சாரிகள் எல்லாரும் ஈடுபட்டு விதரடாக எழுந்தருளி இருப்பார்களாம். அத்த போல இந்த கண்ணன பெருமான் நடந்த இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து இவ்வளவு சந்தோஷம் உண்டாகிறது என்று வர்ணிக்கிறார். பெருகா நின்ன இன்ப வெள்ளம். இதை பார்த்து 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 இன்ப வெள்ளம் பெருகிறது. அதுக்கு மேலே பின்னையும் பெய்துனா மறுபடியும் உண்டாக்குறான். உண்டாக்குறான்? அதே இன்ப வெள்ளம். ஒரு தடவை எம்பெருமான் நடக்கிறான், இன்ப வெள்ளம் பெறுகிறது. திருப்பி 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 எம்பெருமானவன் மேல மேல நடந்து நடந்து யசோத பிராட்டிக்கு இன்ப வெள்ளத்தை உண்டாக்குகிறான், வளர்க்கிறான். இன்ப வெள்ளத்தின் மேல் பெய்து மேல மேல அத உண்டாக்குறான். உண்டாக்கி கரு கார்கடல் வண்ணன் பலவிதமா வியாக்கியானம் அருளி செய்கிறார்கள். நீர் கொண்டெழுந்த காளமேகம் அத்த போலையும் கடலை போலையும் இருக்கக்கூடிய திருமேனி அத்த உடையவன் என்னாவது அர்த்தம். அல்லது இருண்டு இருக்கு, குளிர்ந்து இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய கடல். ஒரு சொல்லுக்கு இருட்சி அர்த்தம், மற்றொரு சொல்லுக்கு கரு கார்னு 2 சொல்லு இருக்கு. ஒரு சொல்லுக்கு இருட்சி அர்த்தம், இன்னொரு சொல்லுக்கு குளிர்த்தி அர்த்தம். இப்ப இருண்டு கருத்து குளிர்ந்து இருக்கக்கூடிய கடல், அந்த கடலை போன்ற திருமேனி நிறத்த உடையவன் என்றாவது அர்த்தம். அல்லது கருமைனா பெருமைன்னு அர்த்தம், கார்ன இருட்சின்னு அர்த்தம். இப்ப பெரிய இருண்ட ஒரு கடலை போன்ற ஒரு நிறத்த உடையவன் என்றாவது அர்த்தம். அப்படி அல்லாமல் காரண மேகம் அர்த்தம். கருனா நீலன் அர்த்தம், நீலமேகம். அந்த நீலமேகம் போலையும் கடலை போலையும் இருக்கக்கூடிய நிறத்த உடையவன் என்றாவது அர்த்தம். கரு கார்கடல் வண்ணன் காமர் தாதை. மன்மதன் இருக்கானே, தன்னுடைய அழகாலே உலகத்தெல்லாம் மிரட்டி எல்லாரையும் வசப்படுத்தி எல்லாருக்கும் காமம் வளரும்படியாக செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட காமனுக்கும் தாதை, காமனை பயந்த காளைன்னு வர்ணிக்கிறார்கள். பொதுவாக பிரசவாந்தஞ்ச யௌவனம் என்று பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு யௌவனம் போய்விடும். எம்பெருமானவன் காமனை பயந்த பிறகு எப்படி இருக்கான்? காளை பருவம் மாறாமல் இருக்கான். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா வயசாயிடுத்துன்னு அர்த்தம். ஆக இது ஸ்திரீக்கு நன்னாவே தெரியும். புமானுக்கும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தபடியால அதுக்கு உண்டான ஒரு வயசு ஆகிவிட்டது என்று தோத்தமோ இல்லையோ. ஆனா காமனை பயந்த பிறகு எப்படி இருக்கான்? பெருமானவன் காளையாகவே இருக்கான். வேதாந்தமும் யோ பிரம்மாண்டம் விததாத்தின்னு சொல்லிட்டு பிரம்மாவை பெற்றெடுத்தான்னு சொல்லிட்டு, பிரம்மாவை பெற்றெடுத்தானா முதல் குழந்தை பிறந்துருத்தா, இப்ப இவனுக்கு எவ்வளவு கொஞ்சம் குறைஞ்சிருத்தானா தம்ஹா தேவம்னு சொல்லிட்டு, பிரம்மாவை பெற்ற பிறகும் பெருமான் தேவனாகவே விளங்குகிறான். திருமேனி ஒளியில கொஞ்சம் கூட குன்றவில்லை, கொஞ்சம் கூட குறையவில்லைன்னு வேதாந்த வர்ணிக்கிறது. அத்த போலத்தான் பெருமான் காமர்தாதி. மன்மதன் இவ்வளவு அழக உடையவனாக இருக்கான்னா பிரத்யும்ன ஆழ்வான் மன்மதனுடைய அம்சம். இப்ப அவனுக்கு இவ்வளவு அழகுக்கும் காரணம் என்னன்னா கண்ணனிடத்திலே பிறந்தபடியால்தான் அவனுக்கு இவ்வளவு அழகும். அப்படின்னா கண்ணன் பெருமான் இவ்வளவு அழகாக இருப்பான் இது நாமே பார்த்து கொள்ளலாம். ஆக காமனை பயந்த பிறகும் கூட எம்பெருமானுக்கு வயசு கீழ் நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணன் அவன் தளர் நடை நடக்க வேணும் என்று பார்த்தார், பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் இப்பாட்டாரு. மேலே அடுத்த பாட்டு. படர் பங்கைய மலர்வாய் நெகிழ பனிபடு சிறு துளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இத்தித்து வீழ நின்னு கடும் சேக்கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கனகனென
தடந்தாளினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ என. அடர்ந்த பங்கயம், நல்லா பறந்து விரிந்து பெருசா இருக்கக்கூடிய தாமரைப்பூ. அந்த படர்பங்கய மலர்வாய் நெகிழ அப்படின்னா அது மொட்டாக இல்லாமல், அது அந்த கட்டவிழதுன்னு சொல்லுவார்கள். மொட்டாக இருக்கக்கூடிய நிலை அப்படி அந்த புஷ்பமானது அப்படி விரியது. விரிந்து அப்படி விரிகிற காலத்துல, வாய் நெகிழற ஒரு காலத்திலே, பனிபடு சிறு துளி போல். பனிங்கிறது இவ்விடத்துல குளிர்த்திய சொல்றது. குளிர்த்திய உடைய சிறு துளி அப்படின்னா அந்த தாமரை பூவிலே உள்ள இருக்கக்கூடிய அந்த மது தேன், அது சிறுக கொஞ்சமாக அது உண்டாகி அது துளிக்குமா போல. இடங்கொண்ட செவ்வாய், படர்பங்கய மலருக்கு சேர இடங்கொண்ட செவ்வாய்ன்னு சொன்னார். நன்னா இடமுடையதா சிவந்து இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பவளம். ஆனா பெரிய தாமரையை போல எம்பெருமானுடைய அதரமானது நன்னாக பெரிதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட செவ்வாய், சிவந்த வாய், அது ஊறி அதுல உள்ள இருக்கக்கூடிய ஜலம் அது நன்னாக ஊறுறது. ஊறி முறிந்து விழறது. குழந்தையா இருக்கிறபடியால வாயிலிருந்து கசிகிறது. அப்படி வீழ நின்று அது கசிந்து கொண்டு வரும்படியாக இருக்கான் கண்ணன். கடும் சே, நல்ல நல்ல பலமுடையதாக, மிடுக்க கொடிதாக இருக்கக்கூடிய காளை. அந்த காளையினுடைய கழுத்திலே கட்டப்பட்டிருக்கிற மணி, அந்த மணியினுடைய குரல் எப்படி ஒலிக்குமோ அத்த போல, அந்த மணி ஒலிக்குமா போலே எம்பெருமானுடைய திருமேனிலை திருவரையிலே சாத்தின அந்த மணி அது கணக்கணன்னு ஒலிக்கிறது. அப்படி எம்பெருமானவன் தடந்தாள் நன்னா பறந்து ஒன்றோட ஒன்று ஒப்பு சொல்லலாம்படியாக, இந்த திருவடிக்கு இந்த திருவடி தான் ஒப்பு, அந்த திருவடிக்கு இந்த திருவடி தான் ஒப்பே ஒழிய மற்றொன்று ஒப்பில்லைன்னு சொல்லாம்படியாக இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள். அந்த திருவடி தாமரைகளை கொண்டு சார்ங்கபாணியான கண்ணன் தளர்நடை நடக்க வேணும். இப்பாட்டாலே பிரார்த்தித்தார். மேலே 8ஆம் பாட்டு. பக்கம் கரும் சிறு பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய, அக்குவடம் இழிந்து ஏறித்தாழ அணி அல்குல் புடை பெயர, மக்கள் உலகினில் பெய்தறியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ என்ன. கரும் சிறு பாறை பக்கம் மீதேன்னு அர்த்தம் அன்வயம் கொள்ள வேணும். பாறைங்கிறது இவ்விடத்திலே மலையை கருதுறது. ஒரு சின்ன மலை, அந்த கருத்ததாக இருக்கக்கூடிய அழகான ஒரு மலை. அந்த மலையினுடைய பக்கத்திலேந்து அருவிகள் பகர்ந்து அணைய, அருவிகள் அப்படி ஒளி விடுகின்றன. நன்ன பளபளன்னு பிரகாசித்துக் கொண்டு சோன்னு அருவி மேலையும் கீழையும் எல்லா இடத்துலையும் இப்படி அவைகள்லாம் செல்லுமா போல. அக்கு வடம், எம்பெருமானுடைய திருவடியில எம்பெருமானவன் வெள்ள சங்கமணி வடம் தரிச்சுட்டு இருக்கான். வளைமணி வடம்னு சொல்லுவார்கள், சங்கமணி வடம்னு சொல்வார்கள். அதை தரிச்சுட்டு இருக்கான். அது எம்பெருமான அசைய அசைய மேலையும் கீழையும் போய்கொண்டு வருகிறது. அணி அல்குல் புடை பெயர, எம்பெருமானுடைய நிதம்ப பிரதேசம் அது இங்கேயும் எம்பெருமான் நடக்கிற காலத்துல அழகாக அது அசைகிறது. ஆக எம்பெருமானுடைய ஒரு இடையிலேந்து அந்த வடமானது மேலும் கீழும் அசைகிறது. பாறையிலேருந்து அருவியானது பெருகி இங்கங்கும் செல்லுமா போல அப்படி அழகாக அது காட்சியளிக்கிறது என்று சொன்னார். இந்த அருவிகள் இங்கங்கும் செல்லுமா போல இந்த எம்பெருமானுடைய அறையில சாத்தி இருக்கக்கூடிய அந்த வடத்தில் இருக்கக்கூடிய மணிகள், மணில இருக்கக்கூடிய ஒளிகள்லாம் எல்லா பக்கமும் செல்லுகின்றன. அருவி செல்லுமா போல எல்லா பக்கத்திலையும் பெருசா ஒளி வீசுறது. அந்த மணிகள் எல்லாம் இங்கங்கும் எல்லா பக்கத்திலையும் அசைகின்றன. மக்கள் உலகினில் பெய்தறியார், இத போல உலகத்துல யாரும் மக்களை பெத்ததே கிடையாது. உலகத்துல யாராவது கண்ணனை போல பிள்ளை பெத்தவர்கள் உண்டானா? யாரும் பெற்றிருக்க மாட்டா. கண்ணன் போன்ற பிள்ளை யாருமே இருக்காது, யாருக்குமே இருக்க மாட்டா. அப்படி மனுஷர்கள் பெத்தறியாத மணிக்குழவி, ரொம்ப அழகான ஒரு பிள்ளை, அந்த அழகான திருமேனியுடைய குழந்தை, அந்த வடிவுடையவனாக இருக்கான். தகுந்த ஒரு நீலரத்னம் போன்ற திருமேனியுடையவன் அந்த எம்பெருமானவன் தளர்நடை நடக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். குழவி உருவில்னு இருக்கு. உருவின்னு இருந்தா கூட உருவு அப்படின்னு வடிவை உடையவன் என்று வைத்துக் கொள்ள வேணும். தமிழ்ல இந்த ஒரு விபக்திக்கு, இந்த விகுதிக்கு இப்படிதான் அர்த்தம்
அப்படிங்கிற ஒரு விபக்தியே மத்த விபக்திகளுடைய அர்த்தங்களிலேயும் வரலாம் என்று தெரிவிப்பார்கள். அதாவது சம்ஸ்கிருதம் முதலான பாஷைகள்ல ஒரு வியவஸ்தை இருக்கும். இந்த ரீதியில தான் பிரயோகம் பண்ணணும் பெரும்பாலும் இருக்கும். தமிழானது பல இடங்களுக்கு சேர வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பாஷையாக இருக்கிறபடியாலே, அது மணிக்குழு உருவின் இருந்தா கூட உருவு, அந்த உருவ உடையவன் என்ன போலதான் அர்த்தம். மேலே வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு அலைந்ததோர் வேழத்தின் கருங்கண்ணு போல் தென்புழுதியாடித் திரிவிக்கிரமன் சிறுபுகர் பட வியர்த்து ஒண்போதலர் கமலச் சிறுகாலுரைத்து ஒண்ணும் நோவாமே தண்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ என்று வர்ணிக்கிறார். திருவிக்கிரமனான எம்பெருமான் தன் மேன்மை பாராமல், உலகத்தினுடைய பூமியுடைய தாழ்ச்சி எல்லாம் பாராமல், இந்த புழுதியெல்லாம் அலைந்து அத்த நான் அளந்தா போல கண்ணன பெருமானும் பொழுது புழுதியில நடக்கிறபடியால இவனை திருவிக்கிரமன் என்று வர்ணிக்கிறார். ஒரு யானையை போல கண்ணனை சொல்லுகிறார். வெண்புழுதி, வெளுத்து இருக்கக்கூடிய மணல் புழுதி, அதெல்லாம் தம் மேல இட்டுக்கொண்டு அலைந்திருக்கு. துதிக்கையால இந்த புழுதியெல்லாம் அலையக்கூடியதாக ஒரு யானை இருக்கு. வேழத்தின் கருங்கண், பாட்டை பார்த்தா வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு அலைந்ததோர் என்கிற வரைக்கும் விசேஷணங்கள்லாம் வேழத்துக்கு இருக்கிற மாதிரி, கருங்கண்ணு போல்ங்கிறதுல கன்றுங்கிறது மட்டும் கன்றுக்கு மட்டும் கருமை விசேஷணம் மாதிரியும் தோத்துறது. அப்படி பொருந்தாத ஆகையாலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விசேஷணங்களும் வேழத்தின் கன்றுக்கு இருக்கிறதுன்னு கொள்ள வரும். அது வேழத்தினுடைய கன்று, ஆனை கன்று எப்படி இருக்கு? ஏன்னா கருத்ததாகவும் இருக்கு, அதுக்கு மேல துதிக்கையால மண்ணை அலையக்கூடியதாகவும் இருக்கு, எடுத்த மண்ணை தம் மேல இட்டுக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. இது ஆனைக்கு சுபாவம். நன்னாக நீராடிய பிறகு கூட அது வரவழி இருக்கக்கூடிய புழுதியெல்லாம் எடுத்து தன் மேல இட்டுக்கொள்ளும். அது சுதந்திரமாக இருக்கும். யாரும் ஆணை செய்யக்கூடிய இந்த செயலை தடுக்க முடியாது, யாரும் ஆராய முடியாது. அந்த ஆணையை போல தென் புழுதி ஆடி, நன்னா தெளிந்து வெள்ளவெளே இருக்கக்கூடிய மணல் புழுதி, அதெல்லாம் புழுதியெல்லாம் ஆடுறான் எம்பெருமான் திருவிக்கிரமன். திருவிக்கிரமன் பூமியெல்லாம் திருவடியாலே நடந்தா போல இவன் எல்லா இடத்துலயும் மணல் எல்லாம் திருவாய்ப்பாடியில் நடக்கிறான். சிறு புகர் பட வியர்த்து, கருத்த திருமேனி, அந்த திருமேனியில முத்துப்பட்டா போல என்ன ஒளியோட கூட வியர்வை உண்டாருது. அதுக்கு மேல புழுதி வேற அமைந்திருக்கிறது, வெண்புழுதி வேற. ஆகையால திருமேனில அங்கங்க அந்த புழுதியோட அந்த வெண்மை நிறம், அதுல இந்த வியர்வை துளி எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக பரபாக சோபைன்னு சொல்லுவார்கள். அந்த நிறங்களுடைய சேர்த்தி அழகு அது மிகவும் அழகாக அமைந்திருக்கிறதுன்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். வண்போதலர் கமலச் சிறுக்கால் உரைத்து ஒன்னும் நோவாமே. ரொம்ப அழகாக போதலர் கமலம், தகுந்த காலத்திலே மலரக்கூடிய தாமரை, அந்த தாமரையை போன்ற அழகான சின்ன திருவடிகள். அது இந்த பூமியோ ரொம்ப கடினமா இருக்கு, பூமிக்கு காഠின்யம் தான் சுபாவம்னு சொல்வார்கள். அப்படி இருக்க செய்த அந்த கடினமான பூமியில தாமரை போன்ற இந்த தளிர் திருவடிகள், பிஞ்சு குழந்தைகளுடைய திருவடிகள், அது பட்டா திருவடிக்கு வலிக்குமே. ஆகையால் அது உரைச்சு அது நோகாதபடியாக பெருமான் என்ன பண்ணும்? தவிசியல் நடக்க வரும். நன்னா மிருதுவாக இருக்கக்கூடிய மெத்த, அந்த படுக்க, அந்த குளிர்ந்து பூக்களை உடையதாக இருக்கக்கூடிய மெத்த, அந்த மெத்தையை நான் விரிக்கிறேன், அதுல எம்பெருமான் தளர்ந்து அடைத்தா போறோம். அவன் பூமியில் நடக்க வேண்டாம், அவனுடைய திருவடியுடைய சௌகுமாரியத்துக்கு ஏற்ப அவன் இதிலே நடக்க வேணும் என்று இப்படி ஆசைப்படுற. திரைநீர், அடுத்த பாட்டு. திரைநீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடை பெயர பெருநீர் திரையழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலந்தருநீர் சிறிச்சண்ணன் துள்ளம் சோரத் தளர்நடை நடவானோ என்று. உலகத்துல எல்லாம் கங்கைக்கு ரொம்ப பிரசித்தி இருக்கு. கங்கை எல்லா பாபங்களையும் போக்கும், எல்லா பாபங்களையும் போக்கும்னு பிரசித்தி இருக்கு. ஆனா கங்கையானது 2 தேவதைகளுடைய சம்பந்தத்தை உடையது. பிரம்மாவுடைய கமண்டலுவிலிருந்து நீர் வடிந்தது. ருத்ரன் அத்த தலையால தரித்து பிறகு வெளிவிட்டான். ஆக சடைச்சாறுன்னு சொல்வார்கள். அவனுடைய சடையிலிருந்து வெளிவந்த ஒரு சாறு தான் இந்த கங்கை. ஆக உலகத்துல பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த கங்கை இருக்கே, தேவதாந்திர சம்பந்தத்தால ஒரு அழுக்கு
அசுத்தியுடையதா இருக்கு. ஆனா எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து நேராக வெளிவரக்கூடிய ஜலம் இருக்கே, அதுக்கு அந்த அசுத்தியில பெரிய சுத்தியுடையதாக இருக்குன்னு அந்த தீர்த்தத்தை வர்ணிக்கிறார் இப்பாட்டால. திரை நீர் சந்திர மண்டலம் போல். நீர்னா கடல் அர்த்தம். திரைனா அலைன்னு அர்த்தம். நன்னா அலைகள்லாம் நன்னா கிளர்ந்து எழக்கூடிய கடல். அந்த கடல்ல சந்திர மண்டலம் தோத்தது. அதாவது ஆகாசத்துல இருக்கக்கூடிய சந்திரன். அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம், நிழல். அது பூமியில கடல்ல தோத்தது. கடல்ல அலைகள் ஒன்றோட ஒன்று எரிந்து எரிந்து மேல மேல வர காலத்துல, அந்த அலைகளிலே சந்திரனுடைய அந்த பிரதிபிம்பமானது அலைந்து அலைந்து வரும். அசைந்து அசைந்து வரும். அப்படி வருமா போலே செங்கண்மால் கேசவந்தன், கருத்த திருமேனி உடையவனாக, சிவந்த கண்ணமுடையவனாக இருக்கக்கூடிய கேசவன், அந்த எம்பெருமானுடைய அழகான கேசத்தை உடையவனான எம்பெருமான், அவனுடைய திருநீர் முகம் நல்ல நீர்மை உடையதா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அந்த முகத்துல எம்பெருமான் சுட்டிய வச்சுட்டு இருக்கான். அது நெத்தி சுட்டி எம்பெருமான் நடக்க நடக்க அது இங்கங்கும் அசையுது. அந்த சுட்டியானது கடல் அசையிற காலத்துல அதுல இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிரதிபிம்பம் இங்கும் இங்கும் அசையுமா போல எம்பெருமானுடைய நெத்தி சுட்டி இங்கும் இங்கும் அசையுது. எம்பெருமான் புறப்பாடுகள்ல அந்த சுட்டியானது அசையறத பார்க்கலாம் உற்சவங்கள்ல. அத போல கண்ணன பெருமானுடைய நெத்தி சுட்டி இங்கும் இங்கும் அசையறது. கருத்த திருமேனி உடையவன கேசவன்னு ரொம்ப நெய்த்து வழவழன்னு பளபளன்னு இருக்கக்கூடிய அழகான சுருண்ட கேசங்கள் அத உடையவன். அந்த எம்பெருமானுடைய நெத்தி சுட்டியானது எல்லா இடங்களிலும் திகழ்ந்து எங்கும் புடைபெற, எல்லா இடங்கள்லயும் நன்னா பிரகாசித்து புடைபெயர இருந்த இடத்த விட்டு இப்படி இப்படி அசையறது. இப்படி அசைய பெருநீர் திரையெழு கங்கை, நிறைய நீர உடையதா இருக்கு. பிரவாக ஜலம் மாறாமல் இருக்கு. அலை எறியக்கூடியதா இருக்கு. பிரசித்தமா இருக்கு கங்கை. அந்த கங்கையை காட்டிலும் பெரியதோர் தீர்த்த பலம். அந்த பெரிய தீர்த்த பலத்தை தரக்கூடிய அந்த நீர் இருக்கு. அந்த நீரை உடையதாக சிறு சன்னம், எம்பெருமானுடைய கட்டி பிரதேசத்தில் இருக்கிற அவயவம் அது இருக்கிறது. அதிலிருந்து துள்ளம் சோர மேலே வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு நுனை வர்ணிக்க போறார். கீழையும் எம்பெருமானுடைய அவயவங்கள்லாம் வர்ணிக்கிற காலத்துல முத்தம் இருந்தவாங்கடத்தையும் சன்னம் என்று வியாக்கியானம் அருளி செய்தார் மாமுனிகள். ஆக அந்த கட்டி பிரதேசத்துல அந்த நீர் அமைந்திருக்கும். அது எம்பெருமானுடைய திருமையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறபடியாலே அது அவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்குங்கிறது மட்டும் ஒண்ணு. இதுக்கு அவ்வளோ சுத்தி இருக்கிறது. வேதாந்தமானது பெருமானுடைய திருமையில் இருக்கிற அவயவங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஏத்தம் இருக்கிறது என்று வர்ணிக்கிறது. ஆகையால உலகத்தையே தன்னுடைய திருமேனியாக கொண்டு எல்லாத்தையும் சுத்தமாக ஆக்க வல்லவர் எம்பெருமானாக இருக்கிறபடியால இது அப்படி அழகாக அமைந்த ஒரு வியாபாரம்னு அனுபவிக்கிறார். துள்ளம் சோர தளர் நடவானோ அப்படி துளி துளியாக முத்து போல அந்த ஜலமானது வெளியில வர எம்பெருமான் அந்த அழகு தோத்த என் முன்னே நடந்து வர வேணும் என அந்த அழகை எம்பெருமான் நடக்கக்கூடிய இந்த அழகை அனுபவிக்கிறார் ஆழ்வார். மேலே நிகமும் கடைசி பாட்டு திருமொழி கத்தவாளுக்கு பலத்தை சொல்லி தலை கட்டுறார். ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார தளர தளர் நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களே என் திருவாய்ப்பாடியில ஆயர்கள் குலத்துக்கெல்லாம் இன்னும் வாயர் குலத்தை வீடுவிய தோன்றியான்னு அந்த குலத்துக்கெல்லாம் ஏத்தத்தை உண்டாக்குவதற்காக அவதரித்தவன் அந்த வந்து தோன்றிய அஞ்சனவண்ணன் கருத்த திருமேனியுடையவன் கண்ணன் அந்த எம்பெருமானை தாயர் மகிழ தாய்மார் எல்லாம் மகிழறா. பெருமான் நடக்கிறத பார்த்தவாறே தாய்மார்கள் தாயர்னு பன்மையாலே தாயர்கள் ஐவகை தாய்கள் எல்லாம் சொல்வர்கள். செவிலித்தாய் ஏன்னா போல பல விதமா தாய்கள்னா சொல்வர்கள். ஈன்ற தாய் ஒண்ணு வளர்க்கறதுக்கு ஒண்ணு என்னெல்லாம் சொல்வர்கள். ஆக அப்படிப்பட்ட தாய்மார்கள் அவர்கள் எல்லாரும் மகிழும்படியாக ஒன்னார் தளர ஒன்னார்ங்கிறது ஒன்றார் அப்படிங்கிறது ஒன்னார்னு வந்திருக்கிறது. ஒன்றார்னா எம்பெருமானுடைய சேராதவர்கள் சேரமாட்டேன்னு இருக்கக்கூடியவர்கள். அதாவது எம்பெருமானுடைய கூடவும் இருக்கக்கூடிய சத்துருக்கள் என்று அர்த்தம். ஆக எம்பெருமானுடைய எதிரிட்டு அவனோட சேராமல் இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படிப்பட்டவர்கள்லாம் தளறுகிறார்கள். எம்பெருமான் நடக்க நடக்க ஐயோ இவன் குழந்தையா இருக்கிற காலத்திலேயே அவன்
பூதனா சக்கராதிகள்லாம் அழித்தானே. நடக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருந்த இடத்துல இருந்தே சத்ருக்கள்லாம் அழித்தானே. இன்னும் நடக்கிறதுக்கும் சாமர்த்தியம் வந்துடுதுன்னா, இவன் இன்னும் என்ன பண்ணுவனோன்னு கம்சாதிகள் எல்லாரும் தளர்ந்து போகும்படியாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான். ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை. பெருமான் தளர்நடைய அழகாக நடக்கிறான். அத்தை வேயர் புகழ் விட்டு சித்தன். வேயர் குலத்திலே அவதரித்தருளினவர் ஆழ்வார். ஒரு குலத்திலே மிகவும் சிறந்த ஒருவர் பிறந்தால் அவருடைய சம்பந்தத்தால் அந்த குலத்துக்கெல்லாம் குலம் தாரையத்தே, குலத்தெல்லாம் அவன் வாழ்விப்பான். ஆகையாலே பெரியாழ்வார் அவதரித்தவாறே இவ்வளவு விலட்சண ஸ்ரீ வைஷ்ணவர், ஞானிகள்ல தலை சிறந்தவர் பட்டநாதர் என்று கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியவர் பட்டர் வீரான். இவர் நம்ம குலத்துல அவதரித்தாரே, நம்ம குலத்துக்கெல்லாம் இவ்வளவு பெருமையை இவர் உண்டாக்கினாரே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டாடுகிறார்கள். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆஹரிஷ்யதி மே சுதா. அபிமானமே இல்லாதவன் ஜனகன். அவன் பிராட்டியை பார்த்தவர் என் பண்ணு மாறுதட்டி கொண்டு சொல்கிறான். ஜனக வம்சத்துக்கு பெரிய கீர்த்தி, பெரிய புகழ், அத்தை இவள் உண்டாக்குவள் என்ன அப்படி அவ்வளோ ஆதரம் தோத்த சொன்னான். பராசர பட்டர் அவர் ஒரு சமய விசேஷத்துல எம்பெருமானுடைய திருவணுக்கன் திருவாசலுக்குள்ளே திருப்பிரம்புக்குள்ளே புராணத்தை அழகாக ரொம்ப அழகா பெருமான் திருமுன்பே பெரிய பெருமான் திருமுன்பே ரொம்ப அழகா விண்ணப்பிக்கிறார், சேவிக்கிறார். இப்ப சேவிக்கிற அழகா பார்த்து எம்பார் கண்ணும் கண்ணீருமாக இவ்வளவு அழகா சேவிக்கிறார், இவ்வளவு அழகா சேவிக்கிறார்னு ஜனகானாம் குலே கீர்த்தி ஆஹரிஷ்யதி மே சுதான்னு சொன்னாராம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானத்துக்கெல்லாம் பெரிய புகழ பட்டர் உண்டாக்க போறார் என் பிள்ளை அப்படின்னு. என்னுடைய பெண்ணு அவன் ஜனகன் மாறுதட்டி கொண்டா போல, நான் வளர்த்த சிஷ்யன் என்னுடைய குழந்தை போல இருக்கக்கூடிய ஒரு பட்டர், அவர் என்னுடைய வம்சத்துக்கெல்லாம் ஞான வம்சத்துக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானத்துக்கெல்லாம் பெரிய பெருமை உண்டாக்க போறார்னு மாறுதட்டி மகிழ்ந்தாராம் எம்பார். அப்படி இந்த வேயர் குலத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எங்க குலத்துல பெரியாழ்வார் பிறந்தார், இனிமே எந்த குறவும் இல்லை என்று மாறுதட்டி கொள்ளும்படியான புகழ் அத்தவுடையவர். வேயர் எல்லாரும் அந்த குலத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் புகழும்படியான ஏத்தமுடையவர் அந்த விட்டு சித்தன் எம்பெருமானை தன்னுடைய மனசில் எப்போதும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் சீரால் விரித்தன, சீர்மையோட விரித்து சொன்னார். எம்பெருமானத்துல மிகுந்த பிரீத்தியோட மிகுந்த பரிவோடு ஆழ்வார் பார்த்து பார்த்து அருளி செய்தாரே. அப்படிப்பட்ட இந்த திருமொழி இருக்கே, இந்த திருமொழியில் இருக்கக்கூடிய இந்த குணங்கள் அவையெல்லாம் சொல்ல வல்லவர்கள் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்கள். ஆச்சரியமான குணங்கள் ஆத்த உடையவனாக, அதுக்கு மேலே நீலரத்னம் போன்ற வடிவு ஆத்த உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல பணிந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மக்கள், அவர்களே பெறுவர்கள். மக்கள்னு சொன்ன பொதுவாக சொன்னபடியாலே ஏதோ ஔரசமான சந்தானம் மட்டும் சொல்லப்படலை, ஞான சந்தானம் சொல்லப்படுது. அதாவது இவர்கள் நல்ல விலட்சணர்களா இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெற்று அந்த குழந்தைகளும் பகவத் கைங்கரியம் செய்வர்கள். அது மட்டுமல்லாமல் ரொம்ப விலட்சணர்களாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், அவர்களை பெற்று அந்த ஞான சந்தானம் ஞான பரம்பரை இருக்கே, அதுவும் நல்ல பகவத் கைங்கரியம் செய்யக்கூடிய பரம்பரையாக இவர்களுக்கு உண்டாகும் என்று அப்படி சொல்லப்படுது. நாஸ்திய அப்ரம்மவித் குலே பவதி, இவனுடைய குலத்திலே பிரம்ம ஞானம் இல்லாதவன் யாரும் பிறக்க மாட்டான்னு வேதாந்தங்களிலே கொண்டாடப்படுமா போல இவர் ஆழ்வாருடைய திருமொழி கத்தவர்கள் இருக்கிறார்களே, அவருடைய குலத்தில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாரும் எம்பெருமான் சேஷிங்கிற அறிவு உடையவர்களாக அவனுக்கே கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக ஆகப் பெறுவர்கள் என இப்படி கொண்டாடப்படுகிறது. இவ்விடத்திலே திருவாயுமை பிள்ளை அவர் சில அர்த்தங்கள்ல தாயர் மகிழ ஒன்னார் தளரங்கிறதுல சில அர்த்தங்கள்ல அழகா அருளி செய்றார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் நெடுமாலேன்னு பெருமான் நெருப்ப போல இருக்கான் கம்சாதிகளுக்கு. அவர்கள்லாம் என்ன நினைக்கிறா, ஏன்னா ஐயோ அவனை ஜெயிக்க பெற்றாலாவது லாபம் இருக்கும், இல்ல அவனை ஜெயிக்க போறேன் அவனை கொண்டு வருகிறேன்னு போய் சென்றார்களே, அவர்கள் யாராவது மீண்டு வந்தா பரவாயில்ல, அவர்களை யாரையும் மீட்கவும் முடியல. இனி இவனை எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை. சரி சீக்கிரமா முடிந்தாலாவது ஒரு நாளும் பயத்தால நசிச்சுட்டு இருக்கானா, ஒவ்வொரு நாளும் பயாக்னி வயிற்றுல அப்படி பத்தின்னு இருக்கிறது பத்த வேண்டாம். ஒரு நாள் பயமா 2 நாள் பயமா? கம்சனுக்கு தேவகி பிராட்டி
அந்த விவாகத்துல அவன் தேர நடத்தி கொண்டு சென்ற அன்று தொடங்கி அவ்வளோ பயம். மக்கள் அதுவரை கல்லிடை மோதன் 6 குழந்தைகள். இப்போ ஒவ்வொரு குழந்தையும் அது கர்ப்பவாசம் செய்து வர காலம் வரைக்கும் பயம். அதுக்கு மேல 7வது குழந்தை நம்பிமுத்து பிரான் சங்கர்ஷணனாக இழுக்கப்பட்டு சென்றான். அப்ப பயம். இப்ப அதிலேயே ஒரு 8, 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. குறைஞ்சபட்சம் சொல்றேன். அதுக்கு மேல கண்ணன பெருமான் திருவவதரித்து அது ஒரு 10 வருடம். 10, 12 திருநக்ஷத்திரத்துல தான் மதுரைக்கு செல்கிறான். இவ்ளோ வருஷங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு துடிச்சிருப்பான் கம்சன். ஆஹ் உடனே சீக்கிரமா முடிந்திருந்தால் கூட தெரியாது. நம்மள யாரோ ஒருத்தன் கொல்ல போறான்னு ஒவ்வொரு நாளும் பயப்பட்டு கொண்டே இருந்தா. காமாத் கோப்யோ பயாத் கம்சஹான்னு சொல்லுவார்கள். கண்ணன பெருமானை எப்போதும் ஒரு க்ஷணம் விடாம அவன் நினைச்சுட்டே இருந்தான். பயத்தினால ஒரு க்ஷணம் விடாமல் அவன் நினைச்சுட்டே இருந்தான். ஆக எம்பெருமான ஜெயிக்கிறதுக்கு போக்கடியும் இல்ல. பிராணனும் சட்டுன்னு போக மாட்டேங்கிறது. ஆக சீக்கிரமா மரணம் கிடைச்சா சாக நினைச்சா அதுவும் அரிதா இருக்கு. ஆகையால இப்படி ஒரு நாள் பயந்து சாவதை காட்டிலும் மரணமே பரவாயில்ல நினைச்சாலும் மரணம் சட்டுன்னு கிடைக்க மாட்டேங்கிறது. ஆகையால அவர்கள் ஓரொரு நாளும் தளறுகிறார்கள். அனுகூலித்தவர்கள் பரிவாலை இவனுக்கு என்ன ஆறுதோன்னு அவர்கள் தளர்ந்தாலும் கூட பெருமானுடைய நடையழகக் கண்டவாறே அந்த வருத்தம் எல்லாம் இவளுக்கு போறது. பரியனுங்கிறதெல்லாம் தோத்த மாட்டேங்கிறது. இந்த அழகாலே அவர்களுடைய வருத்தத்தை எல்லாம் போக்குறான். ஆகையாலே தாயார் மகிழ அனுகூலர்கள் அவர்கள் எம்பெருமான் அழகாக நடக்கக்கூடிய நடையை கண்டு உகக்கிறார்கள். அப்படி தளர் நடைய பெருமான் நடக்கிறான். இவன் நடக்க நடக்க கம்சாதிகளுக்கு பயாக்னியானது வளர்ந்து கொண்டே போகும்படியாக அப்படி பெருமான் நடக்கிறான். அத்த ஆழ்வார் வர்ணிக்கிறார். பட்டர் பிரானாக இருக்கக்கூடிய ஆழ்வார் வேயர் புகழ் விட்டு சித்தன். வேயர் புகழ்ங்கிறதுக்கு இன்னொரு விதமா அர்த்தம் அருளி செய்கிறார். எப்படி வைதிகர்களுக்கு சந்தியாவந்தனம்ங்கிறது அடையாளமாக இருக்குமோ அத்த போல இடையர்களுக்கு குழற்கோவலர் என்ன இந்த வேயாலே ஆன அந்த புல்லாங்குழல் அது அடையாளமா இருக்கும். பெரியாழ்வார் அவர் வேறொரு ரீதியில அவதரித்திருந்தாலும் கூட அவர் தம்ம யசோத பிராட்டியாக ஒரு இடையராகத்தான் திருவுள்ளம் பத்தக்கூடியவர். ஆகையில வேயர் புகழ் ஏன்னா மூங்கிலாலே ஆன அந்த புல்லாங்குழல் அத்தவுடைய கோபர்கள் அவர்கள் புகழும்படியாக இருக்கக்கூடியவர். எப்படி கண்ணன பெருமான் ராஜகுலத்திலே வசுதேவ புத்திரனாக அவதரித்து இடையனாக ஆகி இடைக்குலத்துல இருக்கக்கூடிய சம்பந்தத்தாலும் மிகுந்த புகழ் அடைந்தானோ அத்த போல பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவர் வேயர் குலத்திலே அவதரித்திருந்தாலும் கூட அவருக்கு வைதிகரா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய புகழை காட்டிலும் இவர் யசோத பாவனையில கோப ஜன்மத்தை ஏறிட்டு கொண்ட பிறகுதான் இவருக்கு புகழ் அதிகம். ஆகையால வேயர்கள்ல நம்மளை காட்டிலும் இவர் இவ்வளவு இடைத்தனத்துல எவ்வளவு நிறைந்தவரா இருப்பார். நம்ம யசோத பிராட்டிக்கு கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியை காட்டிலும் இவருக்கு எவ்வளவு பிரீத்தின்னு கொண்டாடும்படியாக ஆழ்வார் அமைந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஆழ்வார் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்கள் அப்படின்னு அருளி செய்கிறார். இவருடைய ஆழ்வாருடைய அபிமானத்துல ஒதுங்கி ஆழ்வார் அருளி செய்த ஓதினவர்கள் இத கற்பிக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பலம் அது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க ஒரு இந்த திருமொழிய வெறுனா காதால கேட்டு வாயால சொல்லக்கூடியவர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு பலம் ஏற்படும் அப்படின்னா சாபிப்பிராயமாக இத்திருமொழியை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பலம் கிட்டும் என்பதை சொல்லவே வேண்டாம் என்று சொல்லி தலை கட்டுகிறார். எம்பெருமானவன் இப்படி தளர் நடை தாயார் மகிழ ஒன்னார தளர என்கிற ரீதியில அனுகூலர்கள் மகிழும்படியாக பிரதிகூலர்கள் அவர்கள் வீழும்படியாக எம்பெருமான் ஒரு செயலை பண்ண வேண்டாம். அவர்களை கொல்வதற்காக ஒரு ஆயுதமேந்தி ஒரு வியாபாரம் பண்ண வேண்டாம். அல்ல அவர்கள் அழிந்து போகட்டும் என்று சங்கல்பம்லாம் பண்ண வேண்டாம். அவன் இருந்தாலே போரும் பிரதிகூலர்களுக்கு ஒரு அனர்த்தம் விளையத்தான் விளையும். சாதுக்களுக்கு லாபம் உண்டாகத்தான் உண்டாகும். அவன் நடந்தா போரும். அவன் எந்த செயலை செய்தாலும் அதாலே அனுகூலர்களுக்கு வாழ்ச்சி தான் உண்டாகும். பிரதிகூலர்களுக்கு அது வீழ்ச்சி தான் உண்டாகும். அவன் சங்கல்பித்து ஒரு காரியம் பண்ண வேண்டாம். எப்படி பூதனைய முடிக்கிற காலத்துல பிறர்களுக்கு அறிய வித்தகன்னா பெருமானவன் சங்கல்பித்து பூதனைய முடிக்க வேண்டாம். அவ கண்ணனை கொல்லவன்னு நினைச்சு வந்தா கூட வஸ்து சுபாவம் அத்த ஆறாலும் முடிக்க முடியாது.
அது இயற்கையாகவே பிரதிகூலர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அவன் பிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் இவன் நம்மளை கொல்ல வந்திருக்கான்னு கருதி ஒரு காரியம் பண்ணணும் தேவையில்லை. தன்னிடையே அந்த எதிரான வஸ்துக்கள்லாம் நசித்துத்தான் போகும். அந்த ரீதியிலே எம்பெருமானுடைய தளர்நடையானது எல்லாரும் அனுகூலர்கள்லாம் வாழும்படியாகத்தான் எப்போதும் அமைந்திருக்கும். பிரதிகூலர்கள் வீழும்படியாகத்தான் எப்போதும் இயற்கையாகவே அமைந்திருக்கும் என்று அதற்கு ஒரு விலட்சணமான ஒரு சுபாவம். அத்தை இத்திருமொழியால ஆழ்வார் எல்லாரும் அனுபவிக்கும்படியாக காட்டியருளினான். அவன் தளர்ந்து நடக்கிற காலத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய பற்பல சுபாவங்கள், அவன் திருமேனி அழகு, அவன் நடந்து வர காலத்துல ஏற்படக்கூடிய ஒலிகள், அவனுடைய திருவாபரணங்கள்னால ஏற்படக்கூடிய ஒலிகள், சிறு குழந்தையாக இருக்கிறபடியாலே நடந்து வர காலத்துல தாயாரில் தரக்கூடிய பிரீத்தியினால அவனுடைய திருவதரத்திலிருந்து சொரியக்கூடிய அந்த ஜலம், அது வர அழகு. அதே போல பெருமானுடைய திருநெத்தியில் இருக்கக்கூடிய சுட்டி அசைந்து வரக்கூடிய அழகு, இப்படி பல்வேறு அழகுகளோட கூட அந்த எம்பெருமான் நடந்து தளர்ந்து நடையிட்டு வரக்கூடிய அழகெல்லாம் ஆழ்வார் அனுபவித்து நமக்காக இத்திருமொழியாலே காட்டியருளினார். அந்த எம்பெருமானுடைய கதைகள், தவ கதாமிருதம் தப்த ஜீவனம், எம்பெருமானுடைய கதையானது எல்லாரையும் வாழ்விக்க வல்லது. அவனுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அத்த அனுசந்திக்கக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான வாழ்ச்சியும் உண்டாகும், எல்லா துக்கங்களும் நீங்கும். அத்தை கேட்கிறதே சுயம் பிரயோஜனமாக ஞானிகள் கேட்பார்கள், அத்தை சொல்லுவதே பிரயோஜனமாக ஞானிகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எம்பெருமான் தளர்நாடு நடந்த இந்த விருத்தாந்தமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, அத்த கேட்கிறதே எவ்வளவு இந்த சரித்திரம், எம்பெருமானுடைய சரித்திரம், கிருஷ்ண சரித்திரமோ ராமச்சரித்திரமோ தெரியாதவா உண்டா? இருந்தாலும் கூட எல்லாருக்கும் அதை எவ்வளவு தடவை காட்டாலும் சந்தோஷம் ஏற்படுது. அந்த அளவுக்கு அந்த எம்பெருமானுடைய சரித்திரங்கள் பரம போக்கியங்களாகவே எல்லாருக்கும் எல்லா காலத்தையும் அப்பொழுதைக்கு அப்பொழுது நாராவமுதம் என்கிற ரீதியிலே அமைந்திருக்கின்றன. ஆக இத்த அடியுடைய ஒரு மந்தமதிக்கு சேர சுவாமியுடைய நியமனானுகுணமாக ஏதோ அவகாசத்துக்கு சேர ஏதோ விண்ணப்பித்தேன். இதுல பல்வேறு குறைகள் நேர்ந்திருக்கும். தேகத்துல கொஞ்சம் அஸ்வாஸ்தியத்தாலையும் சில கிளேசங்களும் இருந்திருக்கும். ஆகையாலே அதை எல்லாவற்றையும் எல்லாரும் க்ஷமித்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் அளிக்க வல்லவை. சகல சாஸ்திரங்களுடைய சாரங்களையும் திரட்டி எடுத்து ஆழ்வாருடைய அருளி செயல்களை பெருமான் உலகத்திலே அருளி செயல்களாக உலகத்திலே கொடுத்தருளி இருக்கிறான். ஆகையாலே ஆழ்வார்கள் நாம் வாழவோம், நமக்காக அவனோ இங்கு அப்படி நமக்காக தான் ஆழ்வார்கள்லாம் அவதரித்தார்கள், ஆண்டாள் முதலானவர்கள்லாம் அவதரித்தார்கள். ஆகையாலே அப்படி நம்ம வாழ்விப்பதற்காக இப்படி அருளி செயல்களை கொடுத்தருளினார்கள் ஆழ்வார்கள். அதுவும் நமக்கு புரியும்படியான எளிய பாஷையிலே இந்த சரித்திரங்கள் எல்லாம் நமக்காக அனுகிரகித்தருளினார்கள். ஆக ஆழ்வார்கள் நமக்காக செய்த பெரிய உபகாரம். அதை அனுசந்தித்து அதுக்கு பிரத்யுபகாரமாக இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை கேட்கிறது, அந்த அருளி செயல்களுடைய அர்த்தங்களை கேட்பது, அவத்தை அனுசந்தானம் பண்ணுவது, இவத்தை நாம் அவசியம் செய்ய வேணும் என்பதை நினைவூட்டும் வண்ணம்தான் இந்த திவ்ய பிரபந்த தாரை பெரிய தாரையாக, அருவியாக, மழையாக, தேனாராக, இது ஒரு அமிர்த பிரவாகமாக எல்லாரும் அனுபவிக்கும்படியாக இந்த ஒரு உபன்யாச தொடர் நிகழ்ச்சியானது ஜியசுவாமியாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே அதை எல்லாரும் கேட்டு மகிழ வேணும் என பிரார்த்திக்கிறேன். இப்படி சம்பிரதாய சம்ரட்சணத்துக்காக பல்வேறு கைங்கரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுவாமியுடைய அனுகிரகத்தாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மேலும் பலவிதமான லாபங்கள் ஏற்பட வேணும் என்று பிரார்த்தித்து அபச்சாரங்கள் க்ஷமித்தருள வேணும் என எல்லார் திறத்திலும் விசேஷித்து ஜியசுவாமி திறத்திலும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், சீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ